रहा है। இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहोवा कहता है, अब मैं उठूंगा, मैं अपना प्रताप दिखाऊंगा, अब मैं महान ठहरूंगा। ஏனென்றால் விடாய்த்திருக்கிறது தேசம், इसलिए वो जो पृथ्वी है सारी उठ रहा है இருக்கிறது, और पृथ्वी विलाप करती है வனாந்தரமா கிடக்கிறது, और मुरझा गई है பாழா கிடக்குது. और ऐसे ही ढोप गया है। இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்றார், நான் அந்த விதத்துல நான் எழுந்தருளுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து தம்முடைய ஜனங்களை தேற்றுகிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். इस तरह के बीच पे यहोवा कहता है कि मैं उठूंगा करके और उस प्रजा को बुला के और उनको सहायक करता है। தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய சபைகளுக்கு உண்டா இருக்க வேண்டும். तो यहोवा की जो आशीष है कलीसिया पे होना चाहिए। 2026 வருஷம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதலும் நன்மை உண்டாயிருக்க வேண்டும். அதான் எங்களுடைய ஜெபம், உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. इसलिए यही जो प्रार्थना होगा कि आपका और हमारा इस 26 साल पे यहोवा की सारी आशीष होना चाहिए। ஆண்டவரே, நான் சொல்றேன், நான் மௌனமா இருக்க மாட்டேன். मैं चुप नहीं रहूंगा। தேவனுடைய பிள்ளைகள் நிமித்தமாக, சீயோன் நிமித்தமாக, எருசலேம் நிமித்தமாக நான் மௌனமாயிராமல் அமராமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். यहोवा कहते हैं कि सिय्योन और यरूशलेम के द्वारा मैं चुप नहीं रहूंगा और मैं ऐसे यूं ही नहीं வேதம் बैठूंगा। கூட சொல்லுகிறது, நீங்கள் என்னை அமர்ந்திருக்க விடாதீர்கள். आप मुझे बैठने मत दो। அவர் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க காத்திருக்கிறார். इसलिए यहोवा को क्रिया करने के लिए वो इंतजार कर रहा है। அவர் காத்திருக்கிறார், நாம் அமர்ந்திருக்க விடக்கூடாது. इसलिए वो इंतजार कर रहा है का मतलब हम ऐसे चुप नहीं होना चाहिए। நாம் கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்யும்படியாக यहोवा उठ के काम करने के लिए அந்த எவீரு எப்படி அவரை பிடித்து கொண்டு தன்னுடைய மகளுக்கு ஒரு உதவி வேண்டும், மரித்த மகள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்தால், जैसे वो मरे हुए लड़के को और उठाने के लिए उसने आया था, அவள் வருகிற வழி பிரயாணத்தில் பல தடைகள் வந்தது. जब आए हुए रास्ते पे बहुत से रुकावट आया, இயேசு எழுந்து அவனோடு கூட கடந்து வந்தார். यीशु मसीह उठ के उनके पास आया है। ஜெபாலய தலைவனுடைய வேண்டுதலுக்கு இறங்கி அவர் பின்பாக வருகிறார். अभी स्वामियों के हाथ पे हाथ के उनके पीछे आया வர்ற है। வழியில ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாகிறாள். जो बहुत सारी कोड़ी की स्त्री उसने அங்கே भी அவளுடைய शंका हुआ। சாட்சி, அவளுடைய அங்கே சாட்சிக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. वहाँ एक गवाही की स्थिति भी हुआ था। இன்னும் வருகிற வழியில வருகிறவர்கள் வீட்டிலிருந்து வருகிறவர்கள் சொல்றாங்க, இல்ல உன்னுடைய மகன் மரித்து விட்டாள் என்று சொல்லுகிறாங்க. आने वाले रास्ते पे खैर के नहीं, तेरा बेटी मर गया है। அப்படியா ஐயா, நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க, நான் வீட்டுல போய் என்னுடைய வேலையில நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கடந்து போகல. वैसे इसने नहीं गया कि आप अपने सेवा करो, मैं तो घर जाऊंगा। எனக்காக எழுந்தருளி வந்தவர் நிச்சயமா என் காரியம் முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு விலக மாட்டார். जो मेरे लिए आया है वो कभी नहीं छोड़ेगा, उस करके उसका विश्वास किया। எனக்காக நிச்சயமா அவர் நாமம் உயர்த்தப்படும். बिल्कुल उनका नाम ऊंचा होगा அவருடைய நாமம் மேன்மை மகிமைப்படும். और उनका नाम है और ऊंचाई होगा। மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் மகிமைப்படுத்துவார். और उसने कहा कि और भी तेजोक बनाऊंगा। மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். விசுவாசிங்க. इसलिए विश्वास कीजिए और आदर அதனால करिएगा। அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை அசைக்கப்படாமல் இருந்தபடியினால் கர்த்தர் அவனுடைய வேண்டுதல் படியே இறங்கினார், நன்மை செய்தார். क्योंकि उसकी जो भरोसा हिल नहीं खाने के कारण परमेश्वर उसको विश्वास और आदर किया। அங்கே 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஏசாயால நீங்க வாசிக்கும்போது, यशायाह के 33वां के नबी वचन, தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, पृथ्वी विलाप करती और मुरझा गई है, லீபனோன் வெட்கி வாடுகிறது. लबनोन कुमार गया है और उस पर सियाह छा गई है। லீபனோனின் அனுபவங்களை பற்றி சில காரியங்களை சொல்றேன். லீபனோனுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை பற்றி நம்ம தியானிப்போம். अभी लबनोन की जो आत्मिक अर्थ के बारे में हम ध्यान करेंगे। இந்த வெட்கமான காரியங்கள் தேவனுடைய ஜனங்களை விட்டு மாற வேண்டும். ये शर्मिंदा की चीजें बदलना चाहिए। துக்கம் தேவனுடைய ஜனங்களை விட்டு மாற வேண்டும். अभी ये विलाप है प्रजा से बदलना है। விடாய்த்து போய் இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, ஆண்டவரே இனி என்னால முடியாது என்று சொல்லி சோர்ந்து எலியாவை போல படுத்திருக்கிற அனுபவங்கள் தேவனுடைய ஜனங்களை விட்டு இந்த வருஷங்கள்ல மாறி போக வேண்டும். इसलिए मुरझा गई है उस तरह की अनुभव हमारे युवा के प्रजा से दूर होना அப்போ चाहिए। இந்த தேசம் துக்கித்திருக்கிறது. अभी ये तो पृथ्वी है विलाप தேசம் करती है। என்பதுதான் நாமும் நம்முடைய சபைகளும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை தான் தேசத்துக்கு அடையாளமாக சொல்லப்படும். நாம் கர்த்தரின் தேசம், तो पृथ्वी है हम और यहोवा की जो कलीसिया हम और आप है जो நாம் पृथ्वी है। கர்த்தரின் நகரம். हम यहोवा का
शहर है। விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார். जो विलाप हुए प्राण को यहोवा उसको बल देता है। தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். अभी यहोवा है उनको तृप्त करेगा। விசுவாசிக்கிறீங்களா? क्या विश्वास करेंगे? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். यहोवा उनके प्राण को तृप्त करता है। இளைப்படைந்தவனை அவனுடைய இளைப்படைந்த சூழலிலிருந்து மாற்றி அவனுக்கு அவர் ஆறுதலை தருகிறார். जो विश्राम नहीं था लेकिन विश्राम दिला के उसको और भी आश्रित किया। லீபனோன் வெட்கி வாடுகிறது. लबनोन कुमल गया है। லீபனோன் என்று சொல்லும்போது ஒரு வெண்மையான ஒரு அனுபவம், लबनोन की मतलब एक साफ और सफेद की एक ஒரு अनुभव है। தூய்மையான அனுபவம், अभी एक नम्र की ஒரு जो अनुभव है, பரிசுத்தமான அனுபவம் एक पवित्रता की एक இன்றைக்கு नम्र है। தேவனுடைய ஜனங்கள் இருந்து முழுதுமா விலகி போய்கிட்டே இருக்குது. अभी यहोवा की प्रजा सब दूर जा रहे हैं। தூய்மை பரிசுத்தம் உண்மை என்பது தேவனுடைய ஜனங்களிடத்துல இல்ல. ஏதோ பேருக்கு கிறிஸ்தவங்கிற பேர்ல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. पवित्रता तो हर एक प्रजा के अंदर नहीं है, जैसे यूं ही एक मसीह के जीवन जी रहे हैं। அது வெட்கமான காரியமா இருக்குது. एक शर्मिंदा की चीज है। கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு வெட்கமா இருக்குது. मसीह की चीज बोलने के लिए बहुत शर्मिंदा लग रहा நாங்கள் है। பெந்தெகோஸ்தேக்காரர் என்று சொல்றதுக்கு வெட்கமா இருக்குது. पेंटेकोस्ट के लोग बोलने के लिए बहुत शर्मिंदा लग கடந்த रहे நாட்கள் हैं। ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது जब मैं एक इंसान से बात कर रहा था பெந்தெகோஸ்தே தான் நல்ல குவாலிட்டின்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய பாரசபையை விட்டுலாம் வந்தோம். तो हमने सोचा था कि पेंटेकोस्ट के जैसे गुण की चर्च நல்லா में இருக்கிறோம். आया ஆனா है, இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்டர் பெந்தெகோஸ்தே சபை தான் ரொம்ப மோசமா இருக்குங்க. लेकिन अभी उन्होंने कहा कि अभी ही ये जो पेंटेकोस्ट की जो कलीसिया है बहुत और भी बैर है। அது எனக்கு பெரிய வெட்கமா போச்சு. ஏன்னா நான் ஜிப்பா போட்டிருக்கிறேன், நான் பெந்தெகோஸ்தே பாஸ்டர். जब ये सुनने के बाद मुझे बहुत शर्मिंदा लगा क्योंकि मैंने इस तरह के மற்ற कपड़ा पास्टर சபைகளில் हूं கூட मैं। அமைதியா நாங்க போறோம் நடத்துறோம். பெந்தெகோஸ்தேக்காரங்க போடுற சண்டையை பார்க்கணும், अभी पेंटेकोस्ट के लोग जो भी அவங்க लड़ाई போடுற झगड़ा வழக்க करेंगे, பார்க்கணும், जो भी बात அவங்க करते हैं, பேசுற பொய் பெந்தெகோஸ்தே வேஷம் போட்டுட்டு அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நம்பிடுவாங்க. ஏன்னா இவங்க கரெக்டா பேசுவாங்க, உண்மையா பேசுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு நேர் மாறா நடக்கிறாங்க. सब सोच रहे कि पेंटेकोस्ट लोग सच्चाई और ऐसे नियम बात करेंगे, लेकिन उसके सीधा खिलाफ उठाया है। நம்முடைய வாழ்க்கையில அது காணப்படக்கூடாது. अभी उनके हमारे जनरेशन ஆனால் में होना चाहिए। மனுஷர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு வெட்ககரமான காரியங்கள் காணப்படக்கூடாது. ऐसे चीज नहीं उठना चाहिए कि यहोवा के प्रजा की ओर होश माने की तरह नहीं होना இஸ்ரவேல் है। ஜனங்களுக்கு அதை பற்றி சில காரியங்களை கர்த்தர் சொன்னார். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. इस्राएल लोगों को परमेश्वर ने थोड़ा चीज सिखाई, ये मैं இஸ்ரவேல் कहता हूँ। புத்திரரிடத்துல கர்த்தர் ஆசாரியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை ஒன்று கொடுத்தார். इस्राएल लोगों की एक याजक जो भी नियुक्त किया, परमेश्वर उनको एक नियम அவர்கள் दिया है। ஒவ்வொரு வருஷங்களிலும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கப்பட்டது. என்னாகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது. गिनती के 15 अध्याय पे एक साल पे क्या क्या काम करना है, ये सब वहां पे बताया गया है। என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது अभी गिनती की 15 का 38 और 39वां वचन, 38ஆம் வசனத்துல பாருங்க. 38वां நீ वचन, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநீர் நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லு. इस्राएलियों से कहा कि अपनी पीढ़ी पीढ़ी में अपने वस्त्र के चोर पर झालर लगाए करना और एक ही चोर के झालर पर एक नीला फीता लगाए करना। இங்கே மோசே இடத்துல ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். अभी यहोवा ने मूसा से इसकी जो नियम दिया है, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நீ பேசு, इस्राएलियों के तो इससे बात நீ कर, அவங்களிடத்துல சொல்லு. तो उनसे ये बात அவங்க कहो। தலைமுறை தோறும் अपने पीढ़ी पीढ़ी के ஒவ்வொரு द्वारा வருஷங்கள் வர வர एक साल आते आते, தலைமுறைகள் வளர வர पीढ़ियां आते आते அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? उनको क्या करना है? தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை விட வேண்டுமா? वस्त्रों के चोर पर झालर लगाए करना। அவர்கள் அது மாத்திரமல்ல, केवल नहीं, என்ன செய்ய வேண்டுமா? और क्या करना है? ஓரத்து தொங்கல் ஓரத்து இளநீல நாடான்னு சொல்லி ப்ளூ கலர்ல ஒரு நாடா ஒரு பார்டர் ஒண்ணு அவர்களுக்கு அமைக்க வேண்டும் சொல்லி சொல்றார். उस चोर के झालर पे एक नीला जो रंग है उससे फीता लगाना करना அந்த है। ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசாரியர்களுக்கு ஒரு 10 வஸ்திரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். एक 10 की जो और भी वस्त्र परमेश्वर ने उनके लिए नियुक्त किया है। அவர்களுக்கு உள்ளே தரித்திருக்கிற வஸ்திரங்கள் 5, வெளியில புறமான வஸ்திரங்கள் 5. भीतरी
का जो भी वस्त्र 5 और जो बाहर पकड़ने वाले वो जो वस्त्र இந்த वो 5 है। இந்த உள்ளான வஸ்திரங்கிறது உள்ளான வாழ்க்கை, வெளியில மனுஷர் மத்தியில காணப்படுற புறம்பான ஒரு வாழ்க்கை. भीतरी की जो भी कपड़ा है वो भीतरी के इंसान को दिखाता है और बाहर के कपड़े है बाहरी इंसान को இந்த दिखाता है। வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றார். ये कपड़ा कैसे होना चाहिए इसके बारे में இந்த कहा है। வஸ்திரங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. ये जो वस्त्र है आपके जीवन की ओर संकेत என்ன है। செய்யணுமா, அந்த வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கலை நீ விட வேண்டும். वस्त्र की चोर पर झालर लगाए करना। அவர்களில் ஓரத்தின் தொங்கல்களை இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று சொல்றார். அந்த தொங்கல்கள்ல एक चोर के झालर पर एक नीला फीता लगाए करना। ஆசாரியனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவன் இந்த வஸ்திரத்தை தரித்ததான் ஆசாரியன் 10 வஸ்திரங்களை தரித்தவனாக நிற்பான். अभी याजक लोग उस तरह कपड़ा पहन के वो साहिब बैठेगा। ஆசாரியன் என்று சொன்னால் ஊழியர்கள் மாத்திரம் நினைக்காதீங்க. ஆசாரியனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ரத்தத்தை கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசாரியர்களாக ராஜாக்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். याजक का मतलब केवल सेवक मत सोचिए, जो भी अभिषेक किया है वो सब लोग भी और ये भी यहोवा के लिए सब प्रजा है। அவர்கள் இந்த இளநீல நாடா, एक नीला फीता, தொங்கல்கள்ல அப்படியே அந்த நாடா கட்டப்பட்டிருக்கிறது. उस झालर पर एक नीला फीता लगाया है। என்ன அப்படியே அந்த கிரில் கட்டி இருக்கிறாங்க. என்னது? அதான் அவர்கள் ஓரத்துல கட்டி இருக்கிறாங்க. अभी उसके कोने पे वो फीता लगाया அப்ப है। அந்த இளநீல நாடா அந்த ப்ளூ கலர்ல அவர் கட்டி, அது எதை காட்டுன்னா தெய்வீக அன்புக்கு அடையாளம். अभी इसको ईश्वरीय प्रेम की ओर संकेत है। இளநீலம் என்பது தெய்வீக அன்பு. एक नीला का मतलब ईश्वरीय का प्रेम। அந்த தெய்வீக அன்பை தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில கட்டினவர்களாக, அதான் இளநீல நாடாவை கட்டணும். அந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டவர்களாக நீங்கள் நடக்க வேண்டுமா? नीला फीता लगाना का ईश्वरीय प्रेम है। आप वो सब बांध के आपके जीवन को चलाना அப்போ चाहिए। அந்த இளநீல நாடா என்கிற அந்த தெய்வீக அன்பை நீங்கள் எந்தெந்த விதத்துல பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும்? एक एक नीला को आप किस तरह आपके जीवन में उपयोग करना है। அந்த கிரேக்க பாஷையில இந்த அன்புங்கிறது பல விதத்துல விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. अभी ग्रीक की भाषा पे ये जो प्यार है बहुत तरह की कहा है। முதலாவது அந்த கிரேக்க பாஷையில் உள்ள இந்த இளநீல நாளா, இந்த அன்புங்கிறதுக்கு அடையாளமாக உறவினர்கள் மத்தியில காண்பிக்கிறதான அன்பை பற்றி சொல்லி இருக்கிறது. तो पहले कहा एक नीला का मतलब है और रिश्तेदारों के बीच में जो भी प्रेम को दिखाता है। சிநேகிதர்கள் மத்தியில காண்பிக்கிற அன்பை பற்றி சொல்லி இருக்கிறது. दोस्तों के बीच में भी उसके प्यार को दिखाता है। புருஷன் மனைவி இடத்துல காண்பிக்கிற அன்பை பற்றி சொல்லி இருக்கிறது. पति पत्नी के बारे में जो भी प्यार उसको दिखाता है। நாலாவது தெய்வீக அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. चारवा और ईश्वरीय प्रेम को दिखाता है। முதல்ல உறவினர்கள் மத்தியில் இருக்கிறதான உரையாடல்கள் இருக்கு. நமக்கு தெரியும், சில நேரங்களில் சபையில ஒன்னா கூடும்போது உங்களுடைய சொந்த பந்தங்கள் வரும்போது அவர்களிடத்துல நீங்கள் பாராட்டுகிற அன்பு வேற. पहले आपको पता रिश्तेदारों की जो भी आएगा और की रिश्तेदारों उसके साथ में जो भी प्रेम वो உங்களுடைய अलग ஃப்ரெண்ட்ஸ் है। நண்பரிடத்துல பண்பு பழகுற அன்பு வேற. दोस्तों के बीच में जो प्रेम वो अलग है। புருஷன் மனைவிக்குள்ளே காணப்படுகிறதான அன்பு வேற. पति और पत्नी के बीच में जो भी प्रेम वो अलग है। இவைகள் எல்லாவற்றிற்கும் மிஞ்சி கடந்து போற ஒரு அன்பு தான் தெய்வீக அன்பு. ये सबसे ज्यादा है वो ही तो ईश्वरीय प्रेम है। இன்னொரு பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கனாலும் और दूसरे भाग लेने से भी மிருகங்களுக்குள்ள காணப்படுகிற ஒரு அன்பு இருக்குது. अभी जानवरों के बीच में भी एक प्रेम को दिखाता அந்த है। மிருகம் எனத்தோட சேர்ந்து இருக்கிறது. वो एक जानवर उसी के जानवर की ओर मिलते रहेगा। அப்படி ஒரு விதமான அன்பு இருக்குது. उस पे एक तरह के प्यार है। பிசாசின் அன்பு ஒன்னு இருக்குது. शैतान के एक प्यार भी है। இந்த பிசாசின் அன்பு என்ன? शैतान के प्यार क्या சொல்லுங்க है? பாப்பா யாராவது. सब बोलिए। பிசாசுடைய அன்பு என்ன தெரியுமா? शैतान के प्यार क्या है? யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள நேசிக்கிற அன்பு தான் சாத்தானுடைய அன்பு. जो कोई गलती करेगा उसको प्यार करने वाला தப்பு शैतान का பண்றவங்க प्यार। எல்லாம் கூட்டாளியா வச்சுக்கிடுவாங்க. जो गलती करेगा उसको मिलाता தண்ணி है। அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் எல்லாம் கூட்டாளியா जो வச்சுக்கிடுவான். शराब पिएगा शराब पीने को दोस्त திருடுறவன் है। திருடரெல்லாம் கூட்டாளியா जो வச்சுக்கிடுவான். चोरी करेगा चोरी करने के இது साथ யாருடைய அன்புனா दोस्त சாத்தானுடைய करेगा। அன்பு. ये तो शैतान के प्यार है। சரி, மனுஷனுடைய அன்பு என்ன? इंसानों का प्यार क्या है? மனுஷனுடைய அன்பு इंसानों का அவன் प्यार என் வீட்டுல வந்தான், கல்யாணத்துக்கு வந்தான், जो शादी पे आने से என்ன செய்யறேன்? क्या அவன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன். तब मैं उसकी शादी के அவன் घर पे வந்து மொய் आऊंगा। செஞ்சா நானும் என்ன செய்யறேன்? ये कोई மொய் செய்யறேன். ये कोई करने से तब मैं भी அவன் उसको எனக்கு करूंगा। வியாதிப்பட்டிருந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தான், நானும் என்ன செய்யறேன்? அதுதான் அது மனுஷனுடைய அன்பு. உதவி செய்யறவனுக்கு செய்த அன்பு. जो जिसको मदद करेगा तब उसके लिए मदद करने वाला वही तो जो सारे इंसान का प्रेम होता है। இதெல்லாம் இயேசு சொல்லும்போது பாடம் கற்று கொடுக்கிறாரு. ये सब यीशु मसीह ने सिखाया இதனால है। உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? इसमें से क्या நான் फायदा உங்களுக்கு है? சொல்றேன், मैं आपको कहता हूँ, சத்துருக்களை शत्रु को சிநேகிங்க. प्यार कीजिए। உங்களை நிந்தித்தவங்க, துன்பப்படுத்துறவங்க, जो भी आपको निंदा और क्लेश में डाला அவங்களுக்காக है ஜெபம் பண்ணுங்க. उनके लिए आप प्रार्थना कीजिए। உங்களை பகைக்கிறாங்களா, जो भी आपको बैर कर உங்களுக்கு रहा है, தீமை பண்றாங்களா, जो
अपने आप को बुराई कर மத்தேயு रहा है। சுவிசேஷத்துல இயேசு மலை பிரசங்கத்துல சொன்ன வார்த்தைகளை தியானிச்சு பாருங்க. मत्ती के सुसमाचार पे पहाड़ी दृश्य में जो भी है वो सिखाया இதுதான் उसको என் ध्यान பிதா दीजिए। பூரண சர்க்குணரா இருக்கிறார். इसलिए तो मेरी जो पिता है और मैं परिपूर्ण संपन्न ஆகையினால है। நீங்கள் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. जो भी बुराई किया था उसके लिए भलाई தீமையை करना है। தீமையாய் வெல்லாதீங்க. बुराई को बुराई से मत जीतो, நன்மையினால் நீங்கள் வெல்லுங்க. भलाई के द्वारा उसको நான் जीतो। உங்களுக்கு சொல்லுகிறேன், मैं आपसे कहता हूँ, பரலோகத்தில் உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறார். इसलिए स्वर्गीय पिता सिद्ध है அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை और வசிக்க பண்ணுறார். भले और बुराई के बारे में वो ஏன் बात அவர் करता நன்றி है। இல்லாதவர்களுக்கு துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். और दरिद्र और कंगालों को भी हवा उनको भी सारे இந்த मदद அன்புதான் करेगा। யாருடைய அன்பு? ये जो प्यार किसका प्यार சொல்லுங்க, है? இதுதான் யாருடைய அன்பு? ये किसका प्यार இதுதான் है? தேவனுடைய அன்பு. ये है तो यहोवा இதுதான் का प्यार தெய்வீக है, அன்பு. ईश्वरीय இந்த प्यार है। 2026 வருஷத்துல அந்த தெய்வீக அன்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2026 में इस प्यार को அல்லேலூயா. हालेलुया। ஆகையினால அந்த தெய்வீக அன்பு நமக்கு தேவை. इसलिए ये जो ईश्वरीय प्यार हमारे அதான் அவன் அந்த जरूरी है। வஸ்திரத்தில் ஓரத்தில் அந்த தொங்கலை அவன் கட்டி நீல நாடாவை அவன் கட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். इसलिए तो वस्त्र के छोर दे झालर पर नीला फीता लगाया था। அது ஒரு 3-4 இடத்துல அதுக்கு அந்த வஸ்திரத்துல கட்டப்படுறதை பற்றி ஒரு 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு ये சொல்றேன். जो फीता लगाए 3 जगह पे है तो मैं ये कहता हूँ। முதலாவது, पहला நீங்கள் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் निर्गमन के 28वां अध्याय 36 வசனம் 37 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 36 और 37वां वचन 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय 36 வசனத்தை நீங்க வாசிச்சா 36 और 37वां वचन பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி और वह கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி और फिर चौकी सोने का एक टीका बनवाना और जैसे छाप में वैसे उसे अक्षर को दे यहोवा के लिए पवित्र। அது பாகையில் இருக்கும்படி और जब वो भाप से खरता அது था இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்ட வேண்டுமாம். और उसको भी और उनके बनाना चाहिए। என்ன செய்ய வேண்டுமா? क्या करना है என்ன செய்ய வேண்டும்? और क्या ஒரு करना है? சின்ன பொண்ணை எடுத்து और छोटा सा लेके பசு सोने பொண்ணை सोने की चौकी நல்ல सोने தகட அடிச்சு एक पट्टी बनवाना, அந்த தகட்டுல என்ன அடிக்கணும்? उस पट्टी पे என்ன போடணும்? क्या डालना है? கர்த்தருக்கு यहोवा का பரிசுத்தம். यहोवा के लिए அந்த पवित्र। நல்ல பாத்திரத்துல எல்லாம் பேர் எழுது அடிப்பாங்களே, उस अक्षर कोते हैं जैसे बर्तन पे बनाते பாத்திரத்துல हैं। மோதிரத்துல எல்லாம் பின் பண்ணி வைப்பாங்க. பர்த்தன். இதெல்லாம் அப்படியே தகட அப்படியே கொத்தி 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 அடிக்கணும். என்ன அடிக்கணும்? जो ऐसे अक्षर खोद के वहां पे लिखना கர்த்தருக்கு चाहिए। பரிசுத்தம் என்ன செய்ய வேண்டும்? அதுல क्या लिखना? எழுதி இருக்கணும். यहोवा के लिए पवित्र लिखना है। பரிசுத்தம் என்று எழுதி पवित्र लिख के இந்த மனுஷன் இந்த ஆசாரியன் தலையில ஒரு குல்லா வச்சிருப்பான். अभी सिर पे एक कोड़काड़े அந்த की तरह रखा குல்லாவுக்கு होगा கீழே और उसके नीचे என்ன செய்ய வேண்டுமா? எப்படி கட்ட வேண்டுமா? और वो पगड़ी அந்த की பசு பொன்னினால் அடித்த தகட்ட முன்னாடி நெற்றியில வச்சு वो तो माथे पे सोने की पट्टी रख के அதை நிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு நாடாவினால் கட்ட வேண்டும். और उसके पीछे एक नीले फीते से बांधना है। நீல நாடாவினால் என்ன செய்ய வேண்டுமா? नीले फीते से அதை கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसको बांधना करके कहा இது है। எதற்கு அடையாளமா இருக்கின்றால் ये किसका संकेत உங்களுடைய है? சிந்தையில பரிசுத்தம் என்கிற முத்திரை வெட்டப்பட்டிருக்க வேண்டும். आपके विचार पे पवित्रता की ओर बांधना ஒரு होगा। பரிசுத்தவானுக்கு பார்க்கிறதெல்லாம் பரிசுத்தமா தான் இருக்கும். जो पवित्र लोगों को जो भी देखते हैं वो पवित्र ही தீமை रहेगा। செய்கிறவன் எண்ணம் அவனுக்கு தீமையாகவே தான் இருக்கும். बुराई के विचार हमेशा बुरा ही रहेगा। பரிசுத்தம் உள்ளவனுக்கு பார்க்கிற இடமெல்லாம் பரிசுத்தமா தான் இருக்கும். जहाँ कहीं पवित्र लोग देखते हैं वहाँ ही उसको पवित्र ही ஒரு देखता அல்லேலூயா है। சொல்லுங்களேன். सब अल्लाह बोलेंगे ஏன்னா எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். क्योंकि सब कुछ पवित्र அவனுக்கு रहेगा, ஒண்ணுமே அசுத்தமா தெரியாது. उसको कुछ भी अशुद्ध नहीं रहेगा। பாஸ்டர் நான் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே உங்களிடத்துல. मैं तो पहले बार ही பாஸ்டர் कहा பால் था। எல்லாம் நாய் செத்து கிடந்துச்சா, पास्टर पॉल वो जो कुत्ता मरा எல்லாம் था பாரு ஐயோ ஐயோ மூக்க பொத்திக்கிட்டு போறாங்களா. वो बहुत बदबू आ रहा था। உடனே सारे பாஸ்டர் नाक को- பால் சொன்னாரா, पास्टर पॉल ने कहा, பெந்தேகாஸ்து ஆரம்பிச்ச பாஸ்டர் பால் சொன்னாரா, जो पेंटेकोस्ट शुरू किया டேய் पास्टर पॉल நம்ம ने कहा, பல்லெல்லாம் பல்லாடா, அது பல்லு பாரு எவ்வளவு அழகா இருக்குது பாரு. देखिए हमारा दान कैसा है लेकिन उसका दान कितना एक ஏன்னா बड़ा है। மற்றவங்களுடைய பார்வை எல்லாம் அது செத்து அப்படி அசிங்கமா கிடக்கிறதா தெரியுது. सब लोगों की आंखों पे मर के ஆனா बहुत ஒரு பரிசுத்தவானுடைய बदबू है, பார்வை என்ன இருக்குது? लेकिन पवित्र लोगों की आंखों पे பரிசுத்தமானதாகவே தான் இருக்குது. सब पवित्र ही ஒரு दिखाता है। பரிசுத்தமானுடைய சிந்தை எப்படி இருக்கும்? पवित्र की सोच அந்த நல்ல சிந்தையா தான் இருக்கும். वो अच्छे विचार ही அது रहेगा। எப்படி அது அப்படி இருக்கும்? वो कैसे ऐसा हो जाएगा? என்னதா இருந்தாலும் இருக்குதே. कुछ भी होने से वो பனமரத்து होता है, அடியில உட்கார்ந்து तो वो सारे पी நான் के பாலை தான் குடிச்சேன்னு சொன்னா அது எப்படிங்க நம்புறது? वो भाम नहीं से पीट के वो मैं तो पावा में दूध பனமரத்து पी அடியில எவன் பாலை கொடுக்கறான்? अभी कौन तो भाम के पेट पे से वो இல்ல दूध என் देता சிந்தை है। பரிசுத்தமா இருக்குதுன்னா मेरे विचार शुद्ध होने से ஆமா ஆமா அவன் பால் தான் குடிச்சிருக்கிறான். हाँ मुझे पता है वो அவன் दूध ही கல்லு पिया है। குடிக்கல. ஏன்னா கல்லும் பாலும் ஒரே மாதிரி தான், ஒரே கலர்ல தான் இருக்கும். वो कोई शराब नहीं पिया है, वो सिर्फ दूध पिया है। கொஞ்சம் பால்ல தண்ணி ஊத்தினா எந்த கலர்ல இருக்கு அது மாதிரி தான் கல்லு இருக்கும். अभी दूध में से पानी ढालने से जा क्या रंग அப்போ होगा वही भी இதுதான்
அதுதான் दिखेगा। சொல்லி சொன்னா நான் நம்புறேன். அதான் என்னுடைய சிந்தை. क्योंकि यही तो मेरा இந்த विचार है। 2026 வருஷத்துல 2026 के साल கர்த்தர் पे உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ये वो आपको आशीष करने के நம்முடைய लिए நெற்றியில எப்பொழுதும் அந்த சிந்தை இருக்கட்டும். हमारे विचार पे ஒரு ऐसे सच्चे सोचना, தூய்மையான கிறிஸ்துவின் சிந்தை. पवित्र और मसीह का सोच होना இயேசு है। அதான் சொல்லும்போது சொல்றார், பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லும்போது சொல்றார், यीशु मसीह यही तो कहा था पौलुस की कलीसिया पे, கிறிஸ்துவின் சிந்தையை நீ ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்க. इसलिए मसीह की सोच आप हथियार करके கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கட்டும். तो मसीह की सोच आपके பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்ற கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கடவுது. फिलिपियों की दूसरा अध्याय पे है कि मसीह की सोच ही आपके अंदर रहना है। நீங்கள் அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? और मसीह की सोच क्या है? அவருடைய சிந்தை என்னவா இருந்துச்சு? अभी उनका सोच क्या था? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு கீழ என்ன வாசிக்கிறீங்க? दूसरे अध्याय के 5वें वचन के கிறிஸ்து नीचे இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? मसीह यीशु की स्वभाव क्या அது था? உங்களுடைய நெற்றியில நீ தரித்துக் கொள்ளணும். वो आपके माथे पे लेना அவன் चाहिए। தேவனுடைய ரூபம். वो परमेश्वर के स्वरूप में தேவ होकर, பிதா தேவனுக்கு சமமானவர். वो परमेश्वर के तुल्य होने को, பிதாவின் தற்சரூபம். और पिता की हर एक स्वरूप கிறிஸ்து है। பிதாவாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். अभी मसीह पिता के स्वरूप में और அவர் प्रकट हुआ। தேவனுடைய ரூபமாக இருந்தோ वो परमेश्वर के स्वरूप में होकर, நான் யார் தெரியுமா? मैं कौन है पता है? பரலோகத்திலிருந்து வந்த தேவன். मैं तो स्वर्ग पे आने वाला நான் நினைச்சா परमेश्वर हूँ। என்ன நடக்கு தெரியுமா? जब मैं सोचने से क्या அப்படியே होगा, பரம சேனையை இறங்கிரும். अभी वो स्वर्गीय पे और भी वहां சத்துருக்களை उठेगा, அப்படி நிர்மூலமாக்கிடுவேன். तो और शत्रु को ऐसे ही ஆட்சி नुकसान அதிகாரத்தை करूंगा। நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருவேன். जिसको अधिकार देने में उनको दे दूंगा। நான் எல்லாம் எவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு அதை காட்டல அவர். मैं ऐसा नहीं दिखाई कि कितना सामर्थ मेरे தேவனுக்கு पास है। சமமானவர். यहोवा की स्वरूप எல்லா है, வார்த்தையினால் உண்டாக்கினவர். जो सब वचन के द्वारा उत्पन्न किया வார்த்தையினால் है। அழித்தவர். वचन के द्वारा और அவர் सब भी கட்டளையிட करेगा। சொல்ல ஆகும் கட்டளையிட जो भी कहेगा நிற்கும். वैसे ही पूरा होगा। அந்த தேவாதி தேவன் वो हमारे यहोवा ही முழு यहोवा, அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தார். सारे अधिकार उनको दे दिया है। ஆனால் அவர் என்ன செய்தார்? लेकिन उन्होंने क्या அவர் किया? என்ன செய்தார்? उन्होंने क्या किया? 6ஆம் வசனத்தில் பிலிப்பியர் 2:6 என்ன வாசிக்கிறீங்க? दूसरे अध्याय की 6वीं वचन, அவர் தேவனுடைய परमेश्वर के ரூபமாய் இருந்தும் स्वरूप में होकर தேவனுக்கு சமமாய் இருப்பதை परमेश्वर का तुल्य होने का கொள்ளையாடின பொருளா நினைக்கல. अपने वश में रखने की वस्तु ना समझा, கொள்ளையாடின பொருளா என்னல? इसलिए ये वस्तु ना समझा। கொஞ்சம் முளைச்சிட்டா போச்சே, கொம்பு முளைச்சிட்டா போச்சே. थोड़ा वहां से बढ़ने से उनको ठीक है। பாருங்க கொஞ்சம் வாளுதான் நீண்டு இருக்குது இந்த குதிரைக்கு. अभी एक घोड़ा का पूंछ है, वैसे थोड़ा குதிரைக்கு ही है। மட்டும் கொம்பு இருந்துச்சுன்னா घोड़े के ऐसे ही அந்த होगा வாளை होने வச்சிட்டு என்ன ஆட்டம் ஆடுது பாருங்களேன். से। देखियो उसको रखे, பாருங்களேன் पूंछ அந்த रखने से, வாளை ஆச்சிட்டு கல்யாண வீட்டுல और पूंछ रखे शादी के குதிரைய घर पे, பாக்குறாங்களோ இல்லையே. पता नहीं वो घोड़े ச்சே, ஒரு காலத்துல என் முடி அத மாதிரி அவ்வளோ அழகா நீளமா இருந்துச்சு. தப் ஒரு அம்மா மேரே- சொல்லுது ஒரு கல்யாண வீட்டுல. एक शादी के घर पे माँ ने कहा कि मेरे பாருங்க. बाल बहुत बड़ा ஆனா था। அது டான்ஸ பார்க்கணும், குதிக்கிறத பார்க்கணும். जब वो हिल रहा था, नाच रहा है, तब குதிரைக்கு उसको बाल மட்டும் को கொம்பு देखना। முளைச்சிச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? अभी देखिए उसके हॉर भी आने होना, யாரும் நெருக்க முடியாது. அதான் ஆட்டுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? इसलिए तो சில அளந்து வச்சிருக்கிறாரு. सबके लिए और நம்ம भी எல்லாம் நல்லா வச்சிருந்தா என்ன ஆயிருக்காங்க? सबको मेल के करके, எல்லாம் முதல்ல மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் வச்சிருந்தார். तो पहले इंसान को सब कुछ दिला के அதாவது रखा था। தூதர்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். स्वर्गदूत को पहले सब कुछ रखा था। பூரண அழகு, अभी बहुत सारे पूर्ण खूबसूरत ज्ञानम। और बहुत सारे ज्ञान। அவனுக்கு பத்மராக புஷ்பராக பல்ல 9 விதமான நவரத்னமான கற்கள். अभी हर एक और बहुत तरह तरह के जो भी पत्थर होते हैं, उनके எவ்வளவு साथ அழகு. सब दिया है। ஆனா தூதரை காட்டில மனுஷனை கொஞ்சம் எல்லாத்திலும் குறைவாக வச்சிருந்தார். लेकिन जो इंसान को स्वर्गदूत से कम रखा அவனை है, தேவ தூதரிலும் और स्वर्गदूत पे சற்று और சிறியவனா தான் வச்சிருந்தார். थोड़ा सा और भी कम रखा है। ஏன்னா क्योंकि இந்த தூதனுக்கு எல்லாத்தையும் பூரண ஞானத்தை அழகு கொடுத்து அவன் பெருமையினால அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் இழந்துட்டான். स्वर्गदूत है सब कुछ देने के कारण घमंड के द्वारा उसने गिर गया है। பெருமையினால என்னாச்சு அவனுக்கு? घमंड के द्वारा இருதயம் மேட்டிமையாயிருச்சு. अभी उसके हृदय है தன் बहुत पत्थर हो மினுக்கினாலே गया है। और बस घमंड என்ன के மினுக்கு? द्वारा किस तरह की பத்மராக மினுங்குது, और बहुत सारे புஷ்பராக शारों மினுங்குது, और इस तरह की पत्थर வைரம் மினுங்குது. और बहुत- எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்துல வாசிச்சா அதனை எப்படியெல்லாம் அவனை உண்டாக்கி வச்சிருக்கிறார். इज़ेकिएल के बारे पे कहा है कि वो किस மனுஷர்களை तरह मोती रखा காப்பாற்றுவதற்கு है। அனுப்பப்பட்ட தூதர்கள், अभी इंसानों को बचाने के लिए அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதர்கள். अभिषेक किया कि जो स्वर्गदूत ஆனால் है, அவனுடைய பெருமையினால लेकिन उसके घमंड के எல்லாத்தையும் द्वारा இழந்துட்டான். वो सब कुछ ஆனால் नहीं खो நம்முடைய लिया இயேசு है। என்ன செய்தாரு? लेकिन यीशु ने இந்த क्या किया? மனுஷ சாயலாக
வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. वो तो इंसानों के रूप में और प्रकट हुआ. எல்லாத்திலும் சிறியவனாக தன்னை தாழ்த்தினார். वो सब में से छोटे होके நல்ல कम होके உயர்ந்த ஹாஸ்பிடல்ல போய் பிறக்கல அவர். तो वो इस हॉस्पिटल पे पैदा नहीं हुआ நல்ல ஸ்பெஷலிஸ்ட்ல போய் ட்ரீட்மென்ட் கிடையாது. और कोई स्पेशलिस्ट से ट्रीटमेंट नहीं किया. நல்ல பெட்லயும் அவர் போய் விளைப்பாறல. अच्छे से बेड पे वो विश्राम नहीं किया. ஏதோ ஒரு புல்லடையில அவர் கிடத்தப்பட்டிருந்தார். अभी खाई की घाई की और घर ஆனால் से उसने पैदा हुआ தேவனுக்கு है. சமமானவர். वो तो यहोवा के एक स्वरूप பூமிக்கு है. வந்த தேவகுமாரன் इस संसार पे आए हुए यहोवा के அந்த पुत्र को பிதாவினுடைய சித்தம் இல்லாம ஒன்றுமே அவர் செய்யல. बिना यहोवा के मर्जी को कुछ भी नहीं किया. தன்னை தலைவனாக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு கிராமத்துல அப்பா நம்ம ஊர்ல இவர தலைவர் ஆக்கிரோம் ஐயா. अभी इस गांव पे मुझे नेता बन जाएंगे करके उस गांव को भी नहीं தலைவர் ஆயிட்டாருன்னா वो नेता बन गया நம்ம तो ஊர்ல ஒரு ஹாஸ்பிடலுக்கு தேவையில்லை. इसलिए हमारे ஏன்னா இவரை தொட்டாலும் சரி நம்ம இவரை தொட்டாலும் சரி இவரை யார் தொட்டாலும் சரி சுகம் வந்துரும். हमारे गांव पे कोई हॉस्पिटल नहीं चाहिए क्योंकि हम उनको चुने या वो हमें चुने से हमें चंगा मिल கொஞ்ச जाएगा. அப்பத்தி ரசத்தை கொண்டு எத்தனை பேரை போஷிக்கிறார் பாருங்க. अभी जो 5 छोटे 2 मछली से किसको அஞ்சு कितने அப்ப लोगों को 2 खिलाया? மீன் 5 रोटी 5000 பேரு 5000 लोग ஊரே திருப்தி ஆகுங்க. सारे शहर வியாதியஸ்தர் சுகமாவாங்க. बीमारी चंगा हुआ. அப்படி நம்ம ஊர் செழிப்பா இருக்கும். अभी उनके पूरे शहर से அப்படி சொல்லி இவரை தலைவராக்க போற நேரத்துல तब वो नेता बनने के समय पे அப்படியே தலைவராக்குறீங்களா? क्या आप मुझे नेता बन எனக்கு रहा है? போஸ்டிங் தர போறீங்களா? क्या मुझे posting देने वाला है? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ऐसे हालेलुया तारीफ नहीं किया. குதிச்சிட்டாங்களா? क्या तारीफ किया குதிச்சிட்டாரா? है? क्या उसने तारीफ किया? நான் பெரிய தலைவராக போறேன். मैं तो एक बड़ी से नेता நீ बनने என்ன वाला हूँ. ராஜாவா தான் ஆக்கணும்னு நினைக்கிறேன். तू तो केवल मुझे நான் राजा ராஜாவாகணும்னு நினைக்கல. मैं तो राजा नहीं बनना चाहता. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகணும். राजाओं का राजा बनना நான் चाहता हूँ. ராஜாதி ராஜாவாகணும். मैं राजाओं की ஒரு राजा ஹல்லேலூயா बनना சொல்லுங்களேன். चाहता हूँ. सब अल्लाह बोले அதற்காக தான் அதை தான் நான் விரும்புறேன். वही मैं चाहता हूँ. ஆகையினால அவர் என்ன செய்ய தேவனுக்கு சமமா இருக்கிறதையும் கூட इसलिए वो पिता के தனக்கு समान होते கிடைச்ச हैं. ஒரு பெரிய கொள்ளையாடின பொருளா நினைக்கல. वो उसके तुल्य होने को भी अपने वश में रखने की கொஞ்சம் वजह தாளந்து கொஞ்சம் வரங்கள் கிடைச்சிட்டா போதும். थोड़े भर मिलने से उनको அதனால எங்களை உருவாக்குற பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா जो भी हमें बनाए पत्र सेवक நல்ல लोग பாட தெரியுமா? क्या जैसे गीत गाना पता ஒன்று है மைக்க கொடுத்து உட்கார வைக்க மாட்டாங்க. तो माइक लेके नहीं बैठाते हैं. ஏன்னா நீ பாட்டுக்காரின் பெருமை வந்துரும். உனக்கு பாட்டுக்காரன் பெருமை வந்துரும். नहीं तो गीत गाने के घमंड तेरे अंदर आ जाएगा. நல்ல பிரசங்கம் தெரியும் நினைக்கிறியா? कि अच्छे प्रचार करना पता है. பிரசங்கம் பண்ணுவேன் அந்த ஆளுக்கு பிரசங்கமே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. सब प्रचार का मौका ही மண்டை नहीं தட்டி தட்டி देगा. உட்கார வைப்பாங்க. तो वैसे ही बैठ நல்லா जाएंगे. செய்யறாங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. तो जब भी वो ठीक ஏன்னா அந்த करेगा ஆளுக்கு பெருமை வந்துடக்கூடாது. क्योंकि उसके अंदर घमंड பெருமையினால் அவன் விழுந்துட்டான். वो घमंडी से वो गिर गया அப்பா, है. எனக்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கு தெரியுமா? तो वो मुझे मिलने से என்கிட்ட कितना மட்டும் होगा? தந்த அந்த சபையை நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? वो मुझे मिलने से कितना बहुत कुछ அப்படி लगेगा. தங்களை மிஞ்சி தங்களுக்குள்ள திறமை இருக்குது ஆற்றல் இருக்குன்னு சொல்ல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தலைகிலாம போச்சு. सबके अंदर है सही कमाई है और घाव करके वो सब और बर है करके गिर गया है. தேவனுக்கு சமமாய் தேவனுடைய ரூபம் தான். वो परमेश्वर के स्वरूप அப்படியான है. தேவனுடைய சகல சாயலும் அவரிடத்துல இருக்குது. तो परमेश्वर की सारी समानता उनके ஆனால் அதை पास है. சமமாக நினைக்கல. लेकिन उनके समान नहीं அதை सोचे பொருட்டா நினைக்கல. और उसके तुल्य என்ன नहीं செய்து समान. கொண்டிருந்தார்? वो उन्होंने क्या किया தன்னை था வெறுமையாக்கி கொண்டே இருந்தார். और उनको ऐसे ही काली करता கிறிஸ்துவின் रहा. சுபாவத்தில் ஒன்று என்ன? मसीह के स्वभाव पे एक क्या சொல்லுங்க. है? கிறிஸ்துவின் சுபாவத்தில் ஒன்று என்ன? मसीह के स्वभाव पे क्या है? அவருடைய எண்ணங்கள்ல ஒன்று என்ன? और उनके सोच पे क्या है? தன்னை வெறுமையாக்குவது. और उनको खाली ஹல்லேலூயா करना. சொல்லுங்களே. सब अब हालेलुया இல்ல बोले. சேர்த்து 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 வைக்கிறது இல்ல. सब इकट्ठा करते करते மறைச்சு नहीं है. மறைச்சு மறைச்சு வைக்கிறது இல்ல. छिपा के नहीं ஒளிச்சு रहता ஒளிச்சு है. வைக்கிறது இல்ல. और सारे गुप कर என்ன करके नहीं இருந்தாலும் रहता நான் है. எப்போதும் வெறுமையா இருக்கிறேன். तो मैं हमेशा काली हूँ. எனக்கு ஒண்ணு இல்ல. मेरे पास कुछ भी இன்னைக்கு नहीं है. சாப்பிட மாட்டாங்க. अभी नहीं सावा 2 खाएंगे. வருஷத்துக்கு பிறகு ஒரு நடக்கக்கூடியதுக்காக சேர்த்து வைப்பாங்க. वो 8 साल के बाद जो भी होने वाला उसके लिए கடைசியில उसके பார்த்தா रखता है. ஒரு புயல் வந்த மாதிரி வரும், ஒரு சூழ்நிலை வரும், எல்லாம் அடிச்சுட்டு ஓடி போயிடும். अंत पे खांदी आएगा उस आंधी के सामान सब எனக்கு कुछ இன்னைக்கு नहीं அவசியமானது எனக்கு இன்னைக்கு தருவார் ஆண்டவர். जब वो जो भी ஹல்லேலூயா. चाहिए मैं परमेश्वर मुझे இந்த देगा. வருஷத்துக்கு தேவையானது கண்டிப்பா எனக்கு தருவார். जो भी चाहिए परमेश्वर मुझे நான் देगा. ஊழியத்தில் அப்படிதான் நான் இந்த இத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் அப்படிதான் பழகிட்டேன். நான் अब इतने साल की सेवा में मैं वैसे ही उपयोग कर எல்லாரும் रहा என்ன था. பாக்குறவங்க நிறைய பாஸ் வச்சிருப்பாரு நினைப்பாங்க. तो सब लोग और भी पूछेंगे पास வெளியில बहुत உள்ள लगा சபை होगा. யாரு நினைப்பாங்க, ஊழியர் பிரான்ச்ல இருக்கிறவங்க நினைப்பாங்க. अभी बाहर की ஆனா कई என்னோட branch நெருங்கி में இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். जो भी मेरे नजदीक है அதனால तब நான் पता है. தைரியமா என் ரூம் சாவியை போட்டு போயிருவேன் என் ரூம்லயே. इसे धैर्य से कह सकता हूँ कि मैं தெரியும், பீட்டர் பிரதருக்கு தெரியும், சிஸ்டர் ரூபி பாஸ்டர் வில்சனுக்கு எல்லாம் தெரியும். सिस्टर रूबी पास विल्सन और पीटर ब्रदर को भी पता है मैं सब हीरो कुछ चावी जानती அங்கதான் हूँ. கிடைக்கும். अभी और भी ஏதாவது இருந்தா தானே இடுப்புல சொருகிட்டு நடப்பேன். तो तभी कुछ भी होने से ही मेरे घोष இடுப்புல சொருகிட்டு நடக்கிற மாதிரி நல்ல இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என்னது
तो मेरे நல்ல வெள்ளியில கூட எனக்கு கீச்செயின்லாம் வாங்கி கொடுத்தாங்க. अभी वो छाने सो कीचेन भी मुझे और खरीद के दिया है. பர்த்டே அதெல்லாம் வச்சுக்காங்க பாஸ்டர், இத வச்சுக்கிட்டே போலாம், இங்க மாட்டிக்கலாம் நீங்க இடுப்பு. पास ये सब रख लीजिए, आप ये और भी पहन के जाइए. மன பயம் கண இருந்தா தானே பயம் இருக்கும். अभी होने से ही कुछ डर लगेगा. வெறுமையா இருக்கறாங்க. मैं तो काली हूँ. என்னென்றால் எனக்கு ஒண்ணும் இல்லை, பயம் இல்லை. क्योंकि मेरे पास कुछ नहीं கிறிஸ்துவின் है. சிந்தையில் அது ஒரு சிந்தை. मसीह ईसा की सोच पे उस पे உன் ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தத்தின் சிந்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது जीवन के पवित्रता के विचार आपके मन में होने பாருங்க, से ஒரு இயேசு தன்னிடத்த கையில கிடைக்கிற பைசாவை கூட எல்லாத்தையும் யூதாஸ்கிட்ட கொடுத்து தன்னை வெறுமையா தான் வச்சுக்கிட்டே இருந்தார். यीशु मसीह को जो भी पैसा मिलता है यहूदास को देके उनको खुद को काली रखा है. என்ன क्या? அதனாலதான் ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல போய் ஒரு கிராமத்துக்குள்ள வரி கட்டிட்டு உள்ள நுழைவு வரி கட்டணும். इसलिए गांव पे जाते समय एक டோல் கேட் இருக்குது, और वहां पे टोल गेट है और அங்க उसको பைசா टैक्स- கொடுக்கணும். और वहां पे அவர்கிட்ட पैसा இல்ல. देना है, उनके पास அங்கே नहीं था. உட்கார்ந்துட்டாரு. वहां पे बैठ गए. பேதுரு கூப்பிட்டு அந்த பக்கத்துல போய் கலில எல்லா பக்கம் சுத்தி கடல் தானே, अभी पतरस को போ बुला के முதலாவது ஒரு மீன் வரும்பார், तो पहले एक அது मछली வாயில को இருக்கும் पकड़- பாரு காசு, अभी उसके मुंह அந்த पे மீனை रहेगा. புடி அது கொடுக்கும் நமக்கு பைசா, उस मछली को அதை पकड़ கொண்டு उसमें से கட்டிட்டு रहेगा. வந்துரு. ஹல்லேலூயா. हम उसमें से लेके அன்றைக்கு आएंगे. என்ன தேவையோ கர்த்தர் அது தருவார். जब जो चाहेगा அன்றன்று परमेश्वर देगा. தேவையான நன்மைகளை தந்து உங்களை போஷிக்கிறவர் தான் உங்கள் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர். जो चाहिए परमेश्वर இந்த ये सब देगा. 2026 வருஷத்துக்கு வந்திருக்கிற ஒண்ணும் இல்லையே நினைக்காதீங்க. ये मत सोचो 2026 में कुछ भी नहीं है. உண்மையாக உங்களை வெறுமையாக்குறீங்க, உங்களை வெறுமையா கர்த்தர் விடவே மாட்டார். जैसे आप काले आए परमेश्वर आपको काले नहीं छोड़ेगा. வெறும் பாத்திரங்களை தான் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? काले बर्तन को यहोवा என் और பாத்திரம் வெறுமையா இருக்குது. मेरे बर्तन काले हैं. 2026 வருஷம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, 2026 में बच्चे को फीस மற்ற करना है அநேக காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. और बहुत की चीज करना है. இதுக்கு மத்தியில பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருக்குது, अभी शादी की चीज भी बहुत வீட்டு है. வேலை முடிக்க வேண்டி இருக்குது, घर का काम पूरा करना है. வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் நினைக்கிறேனே, यहाँ पर और भी बढ़ाना है. இனி மற்ற ஊழியத்தின் காரியங்களை தலையிட வேண்டியது இருக்குது. अभी सेवा की चीज में भी मुझे घुसना है. வெறுமையா இருக்கிறீங்களா? काली है क्या? கண்டிப்பா அந்தந்த நேரங்களுக்குரியதெல்லாம் கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி बिल्कुल जो चाहिए परमेश्वर கர்த்தர் सब அந்தந்த देगा. காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிங்க. विश्वास कीजिए परमेश्वर सब நிச்சயமா देगा. கர்த்தர் அது உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். इसलिए बिल्कुल परमेश्वर को வெறுமையாக்கிறார். वो परमेश्वर கிறிஸ்துவின் का சிந்தை. और मसीह का அவர் सोच அடிமையின் ரூபம் எடுத்தார். वो गुलामी के स्वरूप लिया है. எல்லாருக்கும் முன்பாக தன்னை தாழ்த்தினார். सबके सामने उसने दीन தன் किया है. அடிமை என்று நினைத்தார். उसने सोचा कि मैं गुलाम हूं. வேலைக்காரனுக்கு அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. अभी नौकर और गुलामी की एक भेद है. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறார். नौकर है कमाने के लिए वो வேலைக்காரனுக்கு उसके கண்டிப்பா சம்பளம் கொடுக்கணும். नौकर के लिए बिल्कुल उनके कमाई देना है. அடிமைக்கு அப்படி கிடையாது. गुलामी के लिए ऐसा नहीं है. அவன் வேலை செஞ்சுட்டு वो काम करके அவன் போகும்போது எப்படி போகணும்? जाते समय 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு 6 साल काम करके 7வது வருஷம் சும்மா போகணும். 7 साल यू ऐसे ही நான் काम இத்தனை करना வருஷம் है. பாடுபட்டனே, मैं इतना साल काम எனக்கு किया ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. और ये सब पूछने के लिए அவன் ஒருவேளை जरूरी அந்த है. 6 வருஷம் வேலை செய்யற நாட்கள்ல तो वो साल के समय का அவன் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் शादी करने அந்த के बाद 6 வருஷத்துல பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் 6 साल और बच्चे पैदा பழைய होने ஏற்பாட்டு से भी பிரமாணம் என்ன தெரியுமா? पूरा नियम क्या है அவன் पता 6 है? வருஷம் முடிஞ்சிட்டு போகும்போது 6 साल खत्म होके जाने के அவன் बाद ஒண்டியா வந்தான். वो अकेले आया. ஒண்டியா தான் போகணும். अकेले ही जाना அவன் है. மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தான் போகணும் அந்த எஜமாண்டத்துல. और पत्नी और बच्चे उस स्वामी के घर पे இல்ல छोड़ के जाना है. இல்ல எஜமானே, नहीं मेरे स्वामी, நான் உங்களிடத்துல தொடர்ந்து வேலை செய்ய அடிமையா இருக்கிறேன் मैं बहुत गुलामी रहूंगा. நான் அப்படின்னு சொல்லா वैसे कहने से அவன் திரும்ப அவன் என்ன செய்வான்? और वापस அவனுடைய எஜமான அவனை பிடிச்சிட்டு போய் अभी वो स्वामी उसके कान पे கதவு डाल के ஓரத்துல கொண்டு போய் और उनके அவன் दरवाजा காதை பிடிச்சு और उस कान को ஒரு पकड़ के கம்பி எடுத்து கதவு ஓரத்துல ஒரு ஓட்டை குத்துவான் காதுல. अबे कान पे காது वैसे விடுறதுல घुसेगा. காதலுடைய அந்த மடல்ல कान के नीचे वैसे और அப்ப भी உடனே होल காதுல ஓட்டை बनेगा. விழுந்துரும். और वहां पे ऐसे ही होल அதுல बनेगा. இருந்து तब से அவன் வேற எங்கேயும் போய் வேலை செய்ய கூடாது. और हम कहीं नहीं जाके काम யாரும் करना வேலை है. எடுத்துக்கொள்ள கூடாது. और कोई भी उसको இந்த काम पे भी ஃபாரின் नहीं கண்ட்ரில लेके எல்லாம் जाए. அப்படிதான், அந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு எல்லாம் போனீங்கன்னா அப்படிதான். गल्फ कंट्री पे जाने से वैसे ही ஒரு होगा. வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா जब एक घर पे काम வேலைக்குன்னு करते समय எடுத்தா और काम लेने से அந்த வீட்ல தான் நீ வேலை तो செய்யணும். वहां पे ही काम करना இல்ல है. இந்த வீட்டுக்காரல அம்மா கொடுமைப்படுத்துறாங்க, नहीं तो ये आप பக்கத்துல அம்மா நீங்க வந்துடுறியா मुझे यहाँ அப்படின்னு पे சொல்லி आने கேட்டு அந்த பக்கம் போயிட்டா दो, तो वहां जाने அது से போலீஸ்கார சார்ஜ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. वो पुलिस केस हो जाएगा நீ और எந்த आपको வீட்டுக்கு arrest போனியோ कर அந்த இடத்துல தான் கடைசி வரை இருக்கணும். देंगे. जिस घर पे जाओगे वहां पे திரும்ப तो வேற रहना ஒரு है. வீட்டுக்கு போனா நீ இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி அந்த வீட்டுல உள்ள அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில்அப் பண்ணி அந்த வீட்டுல தான் அடிமை வேலை செய். அது கூலியால் தான். दूसरे घर जाना तो वापस इंडिया आके वहां पे फॉर्म फिलअप करके तुझे वापस उस घर पे जाना அவன் அப்படி पड़ेगा. ஆன பிறகுதான் அவன் மனைவி பிள்ளைகள் அவனுக்கு சொந்தமாகும். तब उस तरह होने के बाद ही उसकी जो और भी पत्नी और बच्चा उनके அப்ப लिए हो जाएगा. அடிமைங்கிறது கூலியே கிடையாது. गुलामी के लिए कोई
कोई भी पैसा नहीं है, ஊழியம் இருக்குது. कमाई होगा। சர்ச்சில் எத்தனை பேர் வந்து வேலை பார்க்கறாங்க. चर्च में बहुत लोग आके काम நான் करेंगे। செங்கல்பட்டுல கூட ஒரு ஐயாவை கூலிக்கு வச்சிருக்கிறேன். மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிற வாட்ச்மேன் ஐயா ஒருத்தர். इसलिए चेंगलपेट पे भी मैंने एक ठेकेदार के हर महीने 10,000 में दो அவர் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்க பார்த்துக்கணும் அந்த கிரவுண்ட். उस ग्राउंड पे हर एक साफ सफाई करके उसको पालन அது करता है। கூலியாள். वो तो அதே नौकर அங்க है। ஊழியக்காரங்க தங்கி இருக்கிறாங்க. वहाँ पे भी सेवक இந்த लोग பிரதர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. हैं, ब्रदर्स भी है। எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் போதாது அவங்களுக்கு. कितने हजार भी देने से இவங்களுக்கு उनके சம்பளம் काफी கிடையாது. और उनके लिए कमाई नहीं அது है। அடிமையின் ஊழியம். वही तो गुलामी இதா का இயேசு सेवा। அடிமையின் यीशु मसीह ரூபம் எடுத்தார். गुलामी का स्वरूप ஒரு लिया है। அல்லேலூயா சொல்லுங்களேன். सब हल्ला बोलेंगे। அதான் கிறிஸ்துவின் சிந்தை. वही था मसीह இவ்வளவு का सोच है। கஷ்டப்பட்டனே. तो मैंने इतना कष्ट सहाया। புது வருஷத்துல கூட சில பிரதர்ஸ் கிட்ட சிஸ்டர்ஸ் கிட்ட துணி எடுத்து கொடுக்கிற ஜபத்துல எங்களுக்கு இருக்குது இது போதும், अब नया साल के भी இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னாங்க. सिस्टर्स और ब्रदर्स के लिए भी नए कपड़ा வருஷத்துக்கு ஒரு देना தடவை தான் ஒரு Dress எடுத்து கொடுக்க, அது கூட வேண்டான்னு வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. साल पे एक बार ही मैं उनको कपड़ा देता हूं, लेकिन நிறைய वो சேர்த்து வைக்க चाहिए। நாங்க விரும்பல. तो और इकट्ठा करने नहीं चाहते அதான் அந்த हैं। அடிமையின் ரூபம். वही था गुलामी அதான் का கிறிஸ்துவின் स्वरूप। சிந்தை. वही था मसीह का இன்னைக்கு सोच। சில இடங்கள்ல வீடுகள இந்த சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில வரணும். बहुत लोगों के अंदर पे भी இந்த ஊழியத்தோடு இந்த சபையோடு இணைஞ்சிருக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தைக்குள்ள வரணும். इस நீங்க तरह सोच भी होने से भी आप आना पड़ेगा। உங்க வீடுகளிலே அப்படி நீங்க இருக்கணும். आपके घर पे भी ऐसा होना பெந்தெகோஸ்தே चाहिए। அனுபவத்துக்குள்ள இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரணும். पेंटेकोस्ट के अनुभव पे होने से, इस संगति पे होने से आप इस சில स्वभाव को பேர் लेके आना ஒரு வீட்டுல चाहिए। சொல்றாங்க, ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க மகளை பற்றி சொல்றாங்க, जब एक घर पे गया था, उस बेटी के बारे में घर वाले कह रहे ஏற்கனவே எடுத்தது तो पहले ही ஒரு लिया 7 Dress அப்படியே இருக்குது, புதுசா சுடிதாரா. अभी 7 कपड़े हैं वैसे नया। இது போட சொல்லுங்க பாஸ்டர், அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. अभी उनकी जो बाबा இது அப்படி இருக்குது, இது போக கிறிஸ்மஸ்க்கு ஒன்னு எடுக்கணும். सात அது ஒரு कपड़ा- ஸ்பிரிட், ஒரு பொல்லாத ஆவின்னு நினைக்கிறேன். 7 कपड़ा वैसा ही வஸ்திரத்தின் है। மேல ஒரு மோகம். अभी उनके कपड़े के அவன் ऊपर एक இருக்கிறது बहुत நல்லது लव। போட்டு கிறிஸ்மஸ் புதுசு தானே. तो ऐसा ही नया அவுட் कपड़ा ஆஃப் है। ஃபேஷன் ஆயிருச்சா? वो दूसरे को அவுட் ஆஃப் ஃபேஷன். தாச்சா புது வருஷம் கூட ட்ரெஸ் எடுக்கல. என்ன இது? इस नया இந்த साल குடும்பத்துல நாயா உடைச்சு என்ன பாடு? इस बार भी परिवार के लिए बहुत என்ன? करने से क्या फायदा है? நீ ஒரு அடிமை போல நீ சிந்திக்கணும். आप गुलामी की तरह सोचना चाहिए। பெந்தெகோஸ்தேக்காரன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கு ஒரு நாள் நகை போட மாட்டேன், நான் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போவேன், வெள்ளைச்சாலை தான் கட்டிட்டு போவேன். நீ இதெல்லாம் இருக்கட்டும். पेंटेकोस्ट की कलीसिया पे मैं அது ஒன்ன हमेशा காட்டில जाऊंगा। ஒயிட்ல போறவங்க போய் பாரு, பிளாக்ல போறவங்க போய் முஸ்லிம் கண்ட்ரில போய் பாரு. अभी जो भी அழகா இருக்கும். அந்த அவங்க கட்டி இருக்கிற, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க போட்டிருக்கிற வஸ்திரங்களும் நல்ல யூனிஃபார்ம்ல போவாங்க. மூஞ்ச கூட காட்ட மாட்டாங்க. वो भी चेहरा भी नहीं இவங்க பல்ல, दिखाता है இவங்க உதட்ட காட்டணும். और उनके இவங்க மூஞ்சில அடிச்சிருக்கிற அந்த என்ன பட்டி அடிச்சிருக்கிறதெல்லாம் காண்பிக்கணும், பட்டை அடிச்சு வெள்ளை அடிச்சதெல்லாம் காண்பிக்கணும். जो भी चेहरा पे डाले वो सब दिखाना चाहिए। ஐயோ, பண்ற அலம்பல பார்க்கணும். देखिए क्या क्या कर रहे கேட்டா हैं। நாங்க நகை போட மாட்டோம், பெந்தெகோஸ்தேக்காரங்க தெரியுமா? क्योंकि- உங்க சபையில அப்படி இருக்குதா? क्योंकि हम கேட்கிற पेंटेकोस्ट போறவன் சுபாவம் எப்படி இருக்குது? तेरे स्वभाव कैसा நீ है? எப்படி இருக்கிற? तू कैसा है? தேவையில்லாத குப்பையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருப்பாங்க. इसलिए बहुत सारे घर உள்ள எல்லாம் அசுத்தம் வச்சிருக்கிறாங்க. सब अशुद्ध तेरे अंदर रखा है। பாத்திரத்தை வெளியே சுத்தம் பண்ணாத, உள்ள சுத்தம் பண்ணு முதல்ல. तो पहले थे இயேசு கொடுத்த வார்த்தையை நீ கொண்டு வா. यीशु मसीह की वचन வெளியில को சுத்தமா लेकर आओ। இருக்கிறது போல நடந்துக்கிடுவாங்க. तो बाहर में நாற்றம் எடுத்த ஆட்கள் बहुत सारे பாத்தீங்களா? சிலர் வருவாங்க பாத்தீங்க, இந்த குளிர் காலம்னா போது வாரத்துக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் கரெக்டா குளிச்சிருவாங்க. अभी ठंडे के समय पे எப்படி हफ्ते पे நீங்களே एक बार எப்படி वो नहाते தெரியாது? हैं। पता नहीं आप कैसा है। நாங்கள 2 நேரம் தண்ணி ஊத்துனதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கும். तो मुझे तो 2 बार नहाना तभी முகம் मुझे மட்டும் फ्री நல்லா रहेगा। பாலிஷா கழுவி केवल चेहरे நல்லா को அடிச்சு जैसे- அப்படி நீட்டா வந்து உட்கார்ந்துருவாங்க. तो अच्छे से 2 ஒரு நாள் சர்ச்சிலே கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சவன், ஐயோ இருக்க முடியல பாஸ்டர், நாட்டம். हम बैठ नहीं सकते, इतना बदबू आ रहा है उनके सोच। पास से। நீ எப்படி இருக்கணும்? ஏடி आप कैसे வெளியில होना है? மூஞ்ச மட்டும் காட்டிக்கிட்டு வராத. केवल चेहरे को मत அந்த दिखाओ। உள்ளாத மனுஷன் எப்படி இருக்கணும்? भीतरी इंसान சுத்தமா कैसा இருக்கணும். शुद्ध होना அதான் है। இளநீல நாடா. वही तो शुद्ध होना எப்பொழுதும் உன் சிந்தை எப்படி இருக்கணும்? हमेशा आपकी सोच கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. मसीह यीशु की அவ सोच தேவனுக்கு சமமா இல்ல. अभी वो है वो தன்னை வெறுமையாக்கினார். वो उनको நான் खाली क्या அடிமை. है? मैं तो गुलामी என்ன हूँ। ஐயோ இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்குது? तो मुझे இந்த क्या வீட்ல सुविधा है? எல்லாரும் ஒரு கட்சி, நான் மட்டும் தனியா நிக்கிறேன். सब लोग एक है लेकिन मैं ही எனக்கு अकेला ஒரு ஆளு हूँ। கூட, இந்த பிள்ளை கூட எனக்கு ஓட்டு போடுறது இல்ல பாஸ்டர், ஒரு ஐயா சொல்றாரு. तो एक और में இந்த பிள்ளை கூட இல்ல, எல்லாம் ஒரு கட்சியா சேர்ந்து अभी இருக்கிறாங்க. सब लोग एक तरफ हो गया, केवल मैं अकेला हूँ, कोई भी கர்த்தர் मुझे सपोर्ट नहीं உன்னை है। கிறிஸ்துவின் சுபாவத்துக்குள்ள கொண்டு வர்றான்னு நினைச்சுக்க, आप வருத்தப்படாத. सोचिए कि मसीह के हालेलुया, लेके आ रहा है। हालेलुया. हालेलुया।
தனியாளா இருக்கணும், என்ன அடிமை என்று வந்தா तो मैं गुलामी का நான் ஒரு स्वरूप, அடிமை. मैं गुलामी हूँ। என்ன கிறிஸ்து என்னை உருவாக்குகிறார், मसीह मुझे बना रहा அவருடைய है சிந்தை எனக்குள்ள உருவாக்குறார். और उनके विचार से मुझे बना रहा है। ஹalleluya. हालेलुया। வெட்கப்படுத்த விட மாட்டார், शर्मिंदा नहीं करेगा। மனுஷ சாயலானார். अब इंसानों के அப்படியானால் எல்லாவற்றிலும் சிறியவர்களாக தன்னை மாற்றினார். सब में से छोटा करके उनको மரண बनाया है। பரியந்தம், और मृत्यु तक, சிலுவையின் மரண பரியந்தம் उसके मृत्यु तक கீழ்ப்படிந்தவராக தாழ்த்தினார். वो उन्हें आज्ञा करके दिया। और मैंने 9வது किया வசனத்தில் है। என்ன வாசிக்கிறீங்க? अभी नवी वचन என்ன வாசிக்கிறீங்க? हम क्या पढ़े? ஆதலால் பிலிப்பியர் 2:9 என்ன வாசிக்கிறீங்க? फिलिपियों की धोखा 9 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, हम सब पढ़ेंगे, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. सब हम एक साथ पढ़ेंगे। ஆதலால் பிலிப்பியர் 2:9 फिलिपियों का धोखा 9 ஆதலால் इस कारण தேவன் परमेश्वर எல்லாவற்றிற்கு மேல் அவரை उसको உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா. अति महान किया है। சத்தமா जोर से முழு बोलिए பலத்தோடு और जोर से बोलिए। தேவன் எல்லாவற்றிற்கு மேல அவரை உயர்த்திட்டார். और उसके नाम जो सब नामों में श्रेष्ठ இந்த है। உயர்வு எப்படிங்க வந்துச்சு? ये कैसे आया? கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை தான், मसीह यीशु की सोच है। அந்த சிந்தை தான் உனக்கு அந்த உயர்வை உண்டாக்குது, अभी वो जो सोचा आपको ऊंचाई அந்த बनाता மேன்மை है, உண்டாக்குது. वो ही तो और भी सोच அதனால बनाता है। முதலாவது என்ன சொல்லி இருக்குது? इसलिए पहला क्या कहा? நீல நாடாவை நெற்றியில கட்டணும். अभी नीलेपन है और कोई डालना முதல்ல அதை தான் है। ஆண்டவர் பிரமாணமா கொடுக்கிறார். वही तो पहले वो एक அதாவது नियम की तरह रहता 2026 है। வருஷத்துல என்ன செஞ்சுக்காங்க? 2026 पे இந்த சிந்தையே தரிச்சுக்காங்க. अभी यही सोच डाला है। பரிசுத்தம் என்கிற சிந்தையை நெற்றியில தரிச்சு கொண்டு நடங்க. पवित्रता की एक सोच को आपको தேவன் डालना நம்ம है। மேல் வைத்திருக்கிற அன்பினால यहोवा हमारे ऊपर रखा है प्यार நாம் के द्वारा। பரிசுத்தமான ஒரு சிந்தை இருந்தா தான் ஜெய ஜீவியத்தை நீ செய்ய முடியும். हमें पवित्रता जीवन होने से ही जीवन जी இயேசு सकेंगे। சொன்னார், பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்க, यीशु से है कि और भी सांप புறாக்களை போல கபடற்றவர்களா இருங்க. एक कबूतर की तरह बिना कोई डोर இப்படிப்பட்ட से हो। சிந்தை முதலாவது நமக்குள்ள இருக்கணும். इस तरह सोच पहले आपके अंदर होना है। இரண்டாவது, दूसरा அதே யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் निर्गमन का 28वां 6 7 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 6वां और 7वां அதுல वचन சொல்லி இருக்கு பாருங்க. वहां पे कहा அதே है போல இளநீல நாடா ஏபோத் என்ற ஒரு வஸ்திரம் உண்டு. वे एपोद के एक सोने हैं। அந்த வஸ்திரத்துல என்ன செய்யணுமா? இந்த இளநீல நாடாவை சேர்க்க வேண்டுமா? उस सोने पे और नीले रंग को भी मिलना அது चाहिए। எதை காட்டு பாங்க பாருங்க. तो उसको देखिए, அதே யாத்திரா 28:6 பாருங்க. उसी के 28 का 6 இந்த ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். वे एपोद के सोने और नीले बैंगनी और लाल रंग के कपड़े का और बटे हुए सूक्ष्म सोने के कपड़े का बनाए हुए निपुण कढ़ाई के काम करने वाले के हाथ को काम ஒரு को। ஒரு ஆசாரியன் என்ன செய்வான்? याजक क्या ஒரு करना தேவனுடைய है? பிள்ளை என்ன செய்வான்? यहोवा की प्रजा क्या करना है? எப்பொழுதும் हमेशा இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு इस वस्त्र को पहन தேவ के சமூகத்துல போய் நிப்பான். यहोवा के अज़ुर पे खड़ा होगा। ஏபோத் என்கிற ஒரு வஸ்திரம் एपोद के एक कपड़ा நீல ஒரு அங்கி இருக்குது. அது एक बहुत सारी ऊंचाई அது करके எத்தனை பொருட்களை செய்யப்பட்டிருக்கிறது? वो किस तरह से बनाया है? 5 பொருட்களை செய்யப்பட்டிருக்குது. 5 चीजों से उसको बनाया है। ஒன்னு पहला இளநீல நூலு, नीले இரத்தாம்பர நூலு, बैंगनी சிவப்பு நூலு, लाल रंग திரித்த மெல்லிய பஞ்சு நூலு. और बटी हुई सूक्ष्म இந்த सनी। 5 நூலினாலும் और अभी उस 5 பொன்ன चीजों से நல்ல நூலாத் எடுப்பாங்க. अभी उसमें से अच्छे से एक रस्सी இந்த लेंगे। பட்டுல பொண்ணு சேர்க்கறாங்க இல்லையா? जैसे वो से उनको और भी பட்டு साड़ी நூல் போல बनाते हैं। பொன்னூலை வச்சு அதுக்கு எவ்வளவு காஸ்ட்லியா வாங்குறாங்க. देखिए कितने वो महंगा होगा। சமீபத்துல கூட ஒரு வஸ்திரம் கனடால இருந்து எங்கிடத்துல கேட்டு அனுப்பியிருந்தாங்க. சிஸ்டர் ரூபி போய் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், நாங்க கனடால இருந்து இந்தியா வந்துட்டு போனா அவ்வளோ காஸ்ட்லி ஆகும். जब कनाडा से भारत देश में आने से उस तरह कपड़ा बनाने के लिए बहुत इतना महंगा होगा। நானே அசந்து போயிட்டேன். तो मैं इतना बहुत चौकस हो गया है। कितना इतना महंगी है क्या? சிஸ்டர் கிட்டத்தட்ட அந்த ஒரு Dress மாத்திரமே கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபா ஒரு Dress மாத்திரம். केवल एक ही ड्रेस है वो 5 और 5.5 लाख की और भी है அவங்க महंगा நாட்டுக்கு है। அது சாதாரண காசு தான். तो उनके लिए वो साधारण की पैसा है। அவங்களுக்கு கொஞ்சம் தான் அந்த காசு, பெரிய காசு கிடையாது. 10,000 ரூபாய்க்கு எடுத்தோம் அப்படிம்பாங்க அவங்க. ஏன்னா 10,000 ரூபீஸ்ங்கிறது அவங்களுக்கு நம்ம பைசாக்கு தான் 6 லட்சம் ரூபா. केवल 10,000 रुपए उनके लेंगे, लेकिन वो हमारे 6 लाख அவங்க காசுக்கு சின்ன காசு தான் அது. तो वो उनके लिए साधारण की बात है। அவ்வளோ காஸ்ட்லி. எப்படி ஏன் இந்த விலைன்னா இதுல இடையில அந்த ஜரிகைக்குள்ள
லேசா பொன் உழு உண்டு. इतना महंगा है क्योंकि उसके बीच में थोड़ा सा एक सोना है। அதுவே நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ணிரலாம் அந்த ரேட்டுக்கு அப்படி சொல்றாங்களா அவங்க? அதெல்லாம் அங்க இருந்து பேசுறாங்க இவங்கிட்ட. तो वैसे ही उसको बेचेंगे। எதுக்காக இந்த காரியங்களை சொல்ல வரேன்னா, क्योंकि इस चीज में क्यों कह रहा हूं? ஏபோத்துங்கிற நீல அங்கி தரிச்சிருக்கானே, जो एपोद जो भी कपड़ा पहना நீல है, அங்கியில என்ன செய்யணுமா? एपोद के कपड़े से முதலாவது தெய்வீக தன்மை சுபாவங்கள் அந்த நாடாவோட ஓரத்துல தச்சிருக்கணும், எண்ணங்கள்ல தரிச்சிருக்கணும். तो पहला उसकी और बैठना और भी उनके जालना चाहिए। இந்த பொன் என்றால் எதை காட்டு என்றால், अभी सोना को क्या தேவ दिखाता है? சமூகத்தில் நிற்கும் போதெல்லாம் விசுவாசத்துக்கு, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு அடையாளம் பொன்। यहोवा के हज़ूर पे एक बड़ी सी विश्वास और सोना को दिखाता है। இந்த இளநீல நாடா என்று சொல்வது ये जो नीले फंदे ஞானத்தால், தெய்வீக ஞானத்தால் பண்படுத்தப்பட்ட தேவனுடைய அன்பு, ईश्वरीय ज्ञान से जो मिलने वाला यहोवा का प्यार है। தெய்வீக அன்புக்கு அடையாளமா இருக்கிறது। ईश्वरीय प्यार को की संकेत है। ரத்தாம்பரம் என்று சொல்வது बैंजनी का உங்களுடைய मतलब வாழ்க்கையில காண ராஜரீகத்துக்கு அடையாளம்। अभी उसके प्रभुता को दिखाता है। ராஜாக்கள் தரித்திருக்கிற வஸ்திரங்கள் ரத்தாம்பர வஸ்திரத்தை அவர் தரித்தவர்களாக, जो राजा लोग पहने हुए कपड़े बैंजनी के कपड़ा है। ரத்தாம்பரம் தரித்தவனாக ராஜ சமூகத்தின் பார் உன்னத பாட்டுல வாசிக்கிறோமே, जैसे हम शेष गीत में पढ़े हैं, राजा जो भी पहने हुए कपड़े हैं। ராஜா என்று சொன்னால் என்ன? राजा का कौन है? அதாவது தைரியம், वो बहुत एक धैर्य है ஜெயத்துக்கு அடையாளம், और जीत की ஒரு தைரியசாலி, और धैर्य है, பலனுள்ளவன், वो बलवंत है ராஜரீகத்துக்குரிய வஸ்திரம் தரித்தவன்। और प्रभुता की और कपड़ा पहना हुआ है। அடுத்தது என்ன? दूसरा சிவப்பு நூல்। लाल रंग। சிவப்பு நூல் என்பது लाल रंग का मतलब பாடுபடுகிற சிந்தையை காட்டுகிறது। परिश्रम करने को उस विचार को दिखाता है। பாடுபடுகிறதால் சிவப்பு நூல்। परिश्रम करना वो लाल रंग है। ஜீவிதத்தில் என்ன செய்ய வேண்டும்? आपके जीवन पे क्या करना है? பாடுபடுகிற சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும்। लाल रंग की और भी परिश्रम करने के अनुभव को प्राप्त करना சிந்தை है। ஆயுதமாய் தரித்துக் கொண்டார்। परिश्रम करने के अनुभव को उसने ले लिया है। ஐந்தாவது पांचवा அங்க அதாவது திரித்த மெல்லிய பஞ்சு நூல்। बटी हुई सूक्ष्म सनी। இந்த ஐந்தாவது கொடுக்கப்பட்ட இந்த காரியம் ये जो पांचवी चीज दिया ஜீவிதத்தில் है, காணப்பட்ட பரிசுத்தத்தின் அடையாளமா இருக்கிறது। अभी जीवन की और पवित्रता को दिखाता है। ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரர்களுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 5 சுபாவமும் தேவை। सेवा करने वाले लोगों के लिए ये थी और 5 चीज ये बहुत जरूरी है। விசுவாசம் உங்களுக்கு தேவையா இருக்கு, विश्वास आपके लिए जरूरी है, தெய்வீக அன்பு உங்களுக்கு தேவையா இருக்கு, ईश्वरीय प्यार आपके लिए जरूरी है, தைரியம் உங்களுக்கு தேவையா இருக்கு, धैर्य आपके लिए बहुत जरूरी है, பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கு தேவையா இருக்கு, परिश्रम करने की सोच जरूरी है, பரிசுத்தமும் உங்களுக்கு அவசியமா இருக்கு। पवित्रता भी आपके लिए जरूरी है। ஏவோத்தி நீல அங்கியே தரித்தவனாக தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும்। वही तो एपोद के सोने पकड़ के और पहन के தேவ वो कसरत भी சமூகத்தில் करना है। இருப்பதற்கு தேவனுடைய பிள்ளையே உனக்குள்ள இந்த லீபனோனின் அனுபவம் தேவை, आपके अंदर लेबनोन के अनुभव இந்த बहुत जरूरी है। வெண்மையின் அனுபவம் தேவை, अभी सफेद के இந்த अनुभव चाहिए, பரிசுத்தத்தின் அனுபவம் தேவை। पवित्रता के एक अनुभव चाहिए। ஆகிய அந்த 2028 வருஷத்து 26 வருஷத்துல அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றவர்களா தேவ சமூகத்தில் நில்லுங்க। इसलिए 2026 में ऐसा अनुभव प्राप्त करके आपको खड़ा होना है। முதலாவது நெற்றியில பரிசுத்தம் என்று தருவதற்கு அந்த இளநீல நாடா தேவை। पहले माथे पे ढाल के लिए वो नीली पीला இரண்டாவது जरूरी அந்த है, நீல அங்கி தரிப்பதற்கு அது தேவை। और दूसरा उसको और भी தேவ कपड़ा पहनने के लिए சமூகத்தில் जरूरी है। நிற்பதற்கு அந்த தெய்வீக அன்பு அந்த இளநீல நாடா தேவை। यहोवा के असर पे खड़ा होने के लिए ये चाहिए। மூன்றாவது तीसरा, அதே யாத்திராம் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தா अभी उसी अध्याय का 31वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது अब वहां पे कहा 31ஆம் है வசனத்துல 31वां वचन, ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் உண்டாக்க கடவாய்। फिर एपोद के भागों को संपूर्ण नीले रंग का बनवाना। முழுவதும் அந்த ஏபோத்து தரிச்சிருக்கிறாங்க இல்லையா, जो भी एपोद ने डाले हैं அதுல முழுவதும் वो அதை संपूर्ण, சுற்றிலும் முழுவதும் उसके एपोद के बागे को என்ன संपूर्ण செய்ய வேண்டுமா? क्या करना இள है? நீல அந்த நூலால் உண்டாக்க வேண்டுமா? நீல ரங் பார்டர்ல இருக்கும் அதெல்லாம்। नीले रंग का बनवाना। ஹல்லேலூயா சொல்லுங்களேன்। सब हल्लेलुया बोलेंगे। அப்படி இப்படி அவன் உண்டாக்குகிறான்। எதற்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், अब इस तरह बनाए का உங்களுடைய मतलब क्यों है? வாழ்க்கை முழுவதும் தேவ சமூகத்தினால் தெய்வீக அன்பினால் செயல்பட வேண்டும்। आपके जीवन भर ईश्वर प्रेम के द्वारा भरपूर होना है। நம்முடைய வாழ்க்கை அன்பினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை। हमारे शरीर पे प्रेम की तरह और भी बदलाव बनाना है। அன்பில்லாதவன் जो भी प्रेम नहीं है தேவனை அறியான்। यहोवा को नहीं जाना है। அன்பில்லாதவன் தேவனை அறியான்। अभी जो भी यहोवा को नहीं जाना है वो தேவன் प्रेम, எப்படி இருக்கிறார்? वो कैसा है? தேவன் எப்படி இருக்கிறார்? वो कैसा है? அன்பாகவே वो இருக்கிறார்। बहुत प्रेमी है। அல்லேலூயா। हालेलुया। தேவன் அன்பாக இருக்கிறார்। वो प्रेमी है। ஆகையினால் அன்பினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும்। इसलिए प्रेम से और भरपूर होने की जीवन जीना இந்த चाहिए। ஊழியம் கூட அன்பின் ஊழியம் தான்।
ये जो सेवा है प्रेम की सेवा அன்பினால் है। நிரம்பிதான் கர்த்தருக்கு ஜீவிக்கிறாங்க. अभी प्रेम की सेवा करके वो जी रहे हैं। சபை எப்படி உருவாக்கப்பட்டது? कलीसिया कैसे और ஆரம்ப நாட்களில் உள்ள பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, अभी शुरू के समय पवित्र सेवक लोग कहेंगे அவர்கள் உருவாக்கின நாட்கள் जब वो दिन शुरू हुआ था ஒண்ணு இருக்காது. उनके लिए कुछ नहीं रहेगा। ஜனங்களை நேசிப்பாங்க, वो प्रजा को आशीष குடும்பங்களை करेंगे, நேசிப்பாங்க, परिवारों को आशीष करेंगे। அன்பினால கட்டி இழுத்தாங்கங்க. अभी प्रेम से और अच्छे से रहेंगे। ஓசியா சொல்ற அன்பின் கைச்சினால எங்களை கட்டி இழுத்தாங்க. प्रेम के रस्से के द्वारा हमें खींच के लिए ஹalleluya. हालेलुया। நாங்கள இந்து மதத்துல இருந்தோம். तो हम तो पहले हिंदू के பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள எப்படி உள்ள ஈடுபாடு வந்துச்சு? तो पेंटेकोस्ट के अनुभव पे कैसे ஊழியத்துக்குள்ள வந்தது எப்படி தெரியுமா? सेवा पे कैसे है पता है? அக்காமார் எங்க வீடுகளுக்கு வருவாங்க. जो प्रभाव में हमारे இன்னைக்கு घर पे இருக்கிற மாதிரி आएंगे கார் டூ வீலர்லாம் கிடையாது அன்னைக்கு. तब वहाँ पे या कोई कार टू நடந்தே வருவாங்க. वो चल के ही காலையில आएंगे। ஜெபம் முடிச்சிட்டு விசிட்டிங் போனாங்கன்னா अभी उसने खत्म करने जाने நடந்து के நடந்து बाद நடந்து 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 अभी चलते ஒரு चलते இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பஸ்ல போய் एक दूसरे के जगह ஆட்டோ கிடையாது, ரிக்ஷால தான் போகணும் அன்னைக்கு. ऑटो नहीं होगा, रिक्शा पे ही जाना போறது पड़ेगा, கொடுக்கிறதுக்கு பைசா இருக்காது. पैसा नहीं रहेगा। அப்படியே நடந்து போய் जैसे चल के எனக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வரும்போது கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணி மத்தியான வெயில் தூத்துக்குள்ள हमारे हमें पता है 1 बजे 1:30 बजे बहुत धूप होगा तो तुकड़ी पे तब वो आएंगे। வந்துட்டு சொல்லுவாங்க, आके कहेंगे அம்மாச்சி ஒருத்தங்க இருந்தாங்க, மதர் எம்ஜி தாமஸ், तो हेमजी थॉमस சிஸ்டர் ஐரின் ஒரு மதர் இருந்தாங்க, सिस्टर हायरिक मदर ரெஜினான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. थे, सिस्टर रजना थे। இங்க வந்தாதான் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கலாம் ஆடிட்டர் வீட்ல. तो वहां पे आने से थोड़ा सा खा எல்லா के हम இடத்துக்கு நாங்க விசிட்டிங் போனோம். हर जगह पे हमने विजिटिंग கொடுக்கிறது किया பைசா இருக்காது. तो पैसा नहीं அன்னைக்கு देगा। விசிட்டிங் வந்தா 2 ரூபா 5 ரூபா அதான் காணிக்கை கொடுக்கிறதுக்கு இருக்கும். Visiting விசுவாசிகள் கஷ்டமான குடும்பம் தான். केवल विश्वासी लोग भी 2 रुपया 5 बजे ही देंगे। அம்மா ரொம்ப சீரியஸா படுத்திருக்காங்க. तो एक बार हमारे माँ तो बहुत லாஸ்டர்ஸ்னு ஒரு பாஸ்டர் இருந்தாரு. पास्टर लॉजरस சீஃப் பாஸ்டர் ஆனாரு. चीफ पास्टर हुए। எங்க அம்மா பக்கத்துல சேரை போட்டு ராத்திரிலாம் உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. मेरी माँ के बगल पे पूरे रात उन्हें तारीफ करता था। ஹalleluya हालेलुया। இத்தனைக்கு அவர் லோக்கல் சபை தான் நாங்க. लोकल के कलीसिया आए थे। அப்போ உடனே வந்து ராத்திரிலாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. रात भर उन्होंने तारीफ காலையில किया, எழுப்பி கர்த்தருடைய வீட்டுக்கு ஃபெய்த்தோம் போனாரு. इसलिए और शुरू उठा के वो அம்மா நல்ல फैतोम சுகமானாங்க. गए। सुबह उठ के फैतोम गए, அன்பை तब वो उनका காண்பிச்சாங்க. चंगा हो, तब वो हमें दिखाया அன்பை है, வெளிப்படுத்தினாங்க. वो प्यार को दिखाया है, கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்தாங்க. हमें मसीह के प्यार को அந்த नहीं அன்பு दिखाया தான் கை है। கொண்டு வந்தது, எங்களை கட்டி கொண்டு வந்தது. वही जो प्यार है हमें வீட்டுல बांध के பொம்பளை आया பிள்ளை है। அப்ப கிடையாது. तब मोबाइल फोन कोई नहीं था, சிக்காயிட்டாங்க. ஒரு வாரம் வீட்டுல சாப்பாடு இல்ல. तो कहीं खाना சிஸ்டர்ஸ் नहीं வந்து है। எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு எங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. सिस्टर्स लोग आके हमारे कपड़ा धो के हमें खाना खिला के गए थे। कोई बेटी नहीं था வீட்டெல்லாம் हमारे घर சுத்தம் பண்ணி पे, வச்சுட்டு போனாங்க. हमारे घर को भी साफ सफाई किया இன்னைக்கு था। ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எந்தெந்த கதை கட்டணுமோ எல்லாம் கட்டுவாங்க. अभी पता नहीं थोड़ा हम और भी அதனால ரொம்ப ஜாக்கிரதையாவே நடக்க வேண்டி இருக்குது. इसलिए आपको हमेशा चौकस எதற்காக रहना இந்த है। காரியம் அன்பினால ये क्यों कह रहे? क्योंकि प्यार के द्वारा முழுவதும் அந்த வஸ்திரம் முழுவதும் தரிக்கப்பட்டிருக்கு. वो संपूर्ण नीले रंग को बनवाना है। அதனால கிறிஸ்துவின் அன்பு நமக்கு தேவை. मसीह का प्यार हमारे ஏனென்றால் जिंदगी இது है, தணிஞ்சுக்கிட்டே போகுது. नहीं तो कम होता இந்த அன்பு जाएगा, குறைஞ்சு கொண்டே போகுது. ये प्यार कम होता காரணம் என்ன? जाएगा। காரணம் என்ன? इसका कारण क्या है? அக்கிரமம் மிகுதியாகுது. क्योंकि अधर्म में बढ़ता जाएगा। அக்கிரமம் மிகுதியாகிறபடியினால் अधर्म बढ़ता जाने के कारण தெய்வீக அன்பு மனுஷனுக்குள்ள குறைஞ்சு போய் கொண்டே இருக்குது. ईश्वरीय प्यार इंसान के अंदर कम होते जा रहा கர்த்தர் है। நம்மில எதிர்பார்க்கிற ஒரு அன்பு நம்முடைய ஜீவியத்துல காணப்பட வேண்டும். जो परमेश्वर चाहता है वही हमारे जीवन पे भी नियुक्त மத்தேயு होना है। சுவிசேஷம் 23 அதிகாரம் 5 வசனத்துல मत्ती के सुसमाचार के 23 अध्याय के மத்தேயு 23 அதிகாரம் 5 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 23 अध्याय के 5-6 वचन, அதுல வாசிங்க. அந்த வசனத்துல வாசிச்சு பாருங்க. उस वचन को पढ़िए। தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷன் காண வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களில் தொங்கல்களை பெரிதாக்கணும். காப்பு நாடாக்களை பெருசாக்கி அகலமாக்கி பரிசேயர் வேதபாரர்கள்லாம் தாங்கள் ஒரு அன்புள்ளவர்களை போல பெரிய ஆவிக்குரியவர்களை போல காட்பட்டு தங்களை காண்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு அவருடைய ஜீவியத்துல இல்ல. वे थौबीजों को छोड़ा करते हैं और अपने वस्त्र को और भी कोरे बढ़ता है, दिखाते हैं कि वो बड़ा, लेकिन मसीह के प्यार को वो नहीं दिखाते हैं। ஜீவியம் முழுவதும் தேவ சித்தத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியமாய் காணப்பட வேண்டும். इसलिए आपके जिन पर पूरे यहोवा के प्यार के और भरपूर होने की जीवन லூக்கா दिखाना है। 8 அதிகாரம் 44 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா लूका के अध्याय के 8वें और अध्याय, அதுல சொல்லப்பட்டிருக்கு என்ன? लूका के அவருடைய 8वें अध्याय, வஸ்திரத்தின் ஓரம் எப்படி இருந்துச்சு? और उसके वस्त्र के छोर पे இவங்க कैसा எப்படி था? இருந்தாங்க? காப்பு நாடாக்களை அகலமாக்கி கொண்டு நடக்கிறாங்க. 44वें वचन पे वे सारे ஆனால் थौबीजों को இயேசுவை पहन के பற்றி गया, சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? लेकिन यीशु के बारे में क्या வாசிச்சு कहा பாருங்க. है? அவருக்கு பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நீங்கி நின்று போயிருச்சு.
और वहां लहू बहना बंद हो गया है அவருடைய வஸ்திரத்தை இவருடைய வஸ்திரத்தை தொட்டவண்ண பெரும்பாடு நின்று போச்சு. और उसके वस्त्र के आंचल को छुआ और तुरंत उसका लहू அந்த बहना बंद 12 हो गया வருஷம் है பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரமல்ல, केवल ये 12 वर्ष की रोगी स्त्री नहीं நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா मत्ती का 16 की अध्याय அந்த ஸ்திரீ மாட்ட சுகமானான்னு நினைக்காதீங்க. केवल ये मत सोचिए कि और इनके அவருடைய शंका हुआ है வஸ்திரத்தை தொடும்படி உத்தரவு கேட்டாங்க. ஏன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். अभी 14 देखिए जो भी उस वस्त्र के छोरे पे और भी छुआ सबको அது चंगा हुआ है 4:36ல சொல்லி இருக்கு பாருங்க. अभी चौथा का मत्ती 36 सुविशेषத்துல. पे मत्ती के सुसमाचार அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? தொட வேண்டும் என்று உத்தரவு கேட்டாங்க, வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட யாவரும் சுகமானார்கள். और अपने वस्त्र के आंचल को छूने दे और जितने ने उसे छुआ தெய்வீக அன்பு அங்க வெளிப்படுது. क्योंकि ईश्वरीय का प्रेम वहां पे உன்னோடு प्रकट हुआ பழகுற है உன்னோடு இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும். अभी सब लोग वहां पे आशीष होना உன்னோடு चाहिए கூட இருக்கிற எல்லாருமே தெய்வீக நன்மை அடைய வேண்டும். तेरे साथ जो भी है सब लोगों को आशीष होना உன்னோடு है கூட எல்லாரும் இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். सब लोग एक आशीष की ओर बनना है விரும்புறீங்களா? जो आप चाहते कि नहीं ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா? जब आशीष होके चाहते कि பிடித்துக் नहीं கொண்ட அந்த வஸ்திரங்களை பிடித்துக் கொள்ளணும். ये सारे वस्त्र को पकड़ ஆவிக்குரிய लीजिए அனுபவங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளணும். आत्मिक घर को पकड़ लीजिए சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா जकरिया के 8वें अध्याय அந்த சகரியா 8:23ல 8वें देखिए 23वां அந்நாட்களிலே वचन பலவிதமான பாஷைக்காரராக புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களின் தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். सेनाओं के वो यो कहते उन दिनों में भांति भांति को भाषा बोलने वाले सब जातियों के थे मनुष्य पुरुष की चोर की ओर कहकर पकड़ लेंगे. என்ன சொல்லி இருக்கு பாருங்க, वहां पे क्या कहा என்ன है சொல்லி இருக்குது? क्या कहा है அந்நாட்களில் और उस दिनों இந்த में வருஷத்திலே और इस साल पे, கடைசி நாட்களிலே इस साल के अंदर நடக்கிற दिनों அடையாளங்கள் என்ன? पे अभी जो भी छंगा क्या உன்னை होगा பிடித்துக் கொள்ளணும். अभी आपको पकड़ உன்னுடைய लेना அன்பை है பிடித்துக் கொள்ளணும். आप ये वैसे के चोर को पकड़ लेना வரணும். है நாங்கள் உங்களோடு கூட தேவனை ஆராதிக்க வர்றோம். इसलिए हम भी आपका आराधना करने இந்த के लिए आ रहे हैं 2026 வருஷத்துல என்ன சொல்லணும்? 2026 में आपको क्या कहना உங்களுடைய चाहिए வாழ்க்கையில आपके जीवन நீங்க पे பழகுறது, आप जो भी உங்க बात சபையில் करेंगे இருக்கிற ஊழியர்கள், आपके कलीसिया की உங்க सेवाओं पे சபையில் உள்ள விசுவாசிகள், आपके घर के विश्वासियों அவர்களிடத்தில் पे இருக்கிற தெய்வீக அன்பு और उनके जो भी ईश्वरीय நாங்க प्रेम போற है இடத்துல இல்லங்க, जहाँ भी हम जा रहे वैसे नहीं உங்களை है பிடிச்சுக்கிட்டே வரணும். அத பலவிதமான பாஷைக்காரராகிய புறஜாதிகள் பாருங்க. इसलिए बाती बाती की भाषा बोलने वाले அல்ல सब ஆண்டவரே இந்த जातियों வசனத்தின்படி எங்களை உருவாக்குங்க. इस ஹalleluya. वचन को हमें उत्पन्न அந்த कीजिए 23 வசனத்தை வாசிக்க பாப்போம் சத்தமா. सब एक साथ 23 वचन पढ़ेंगे அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதிகள் 10 மனுஷர், அநேகர். 10ங்கிறது பூர்ண நிறைவை தான் காட்டுதாங்க. इसलिए 10 का मतलब आगे बहुवचन को दिखाता है ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடிச்சு கொள்றாங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. तो यहोवा आपके साथ நாங்கள் है உங்களோடு கூட போவோம். हम तुम्हारे संग நாங்கள் चलेंगे தேவனை ஆராதிக்க வருவோம். हम भी यहोवा का आराधना करने के लिए आएंगे வஸ்திரத்தில் தொங்கலில் என்ன இருக்குது? वस्त्र के छोर पे क्या है இவ்வளவு நேரம் சொன்ன வார்த்தை என்ன? वस्त्र के छोर पे क्या है வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தில் என்ன இருக்குது? वस्त्र के छोर पे क्या है இளநீல नीले நாடா. नीले पीले रंग இளநீல நாடா. नीले पीले அதான் रंग இந்த நம்ம சர்ச்சில எல்லாம் அடையாளமா இந்த ப்ளூ கலர் அடிச்சு வச்சிருப்போம் எல்லாம். इसलिए तो हमारे कलीसिया पे सारे और भी नीले டார்க் रंग ப்ளூ இல்ல, இளநீல லைட் ப்ளூ. तो ये तो लाइट எதற்கு ब्लू இது है அடையாளமா இருக்குது? ये किसका संकेत है தெய்வீக அன்புக்கு அடையாளமா இருக்குது. ईश्वरीय प्यार के संकेत தெய்வீக है அன்பு. ईश्वरीय அப்ப प्यार வஸ்திரத்தின் ஓரம் என்ன செய்து? वस्त्र के அவர் छोर வஸ்திரத்தை ஓரத்தை பிடிக்கணும்னு உத்தரவு கேட்டாங்க. वस्त्र के छोर को पकड़ने के लिए उन्होंने पूछे தொட்ட எல்லாரும் तो சுகமாக்கப்பட்டாங்க. जो भी छुआ सबको और भी 2026 வருஷத்துல 2026 के साल पे தெய்வீக அன்புலாம் நிரம்பிருங்க. जो ईश्वर के प्रेम की ओर भरपूर பட்டாபுரம் होना है சபை பிடிக்காதுங்க. जो भी पटाब्रम ரெண்டு ஆராதனை இல்லங்க. दो आराधना नहीं है ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆராதனை நடக்கணுங்கிற வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஆமென். रविवार के पूरे आराधना को கரங்களை पूरा करेगा தட்டி ताली बजाएंगे ஹalleluya. हालेलुया பிடித்துக் கொண்டே வருவாங்க. ऐसे जो भी सब நாங்கள் लेके உங்களோடு கூட தேவனை हम ஆராதிக்கிறோம். भी आपकी आराधना करने के लिए आएंगे அவலத்துக்கு அவள் தேசம் விடாய்த்திருக்குது. तो हमारे पृथ्वी विलाप करते லீபனோன் हैं வெட்கி வாடுகிறது. अभी लेबनोन है खुमल உண்மை गया है இல்லாமல் போகுது. इसलिए वहां पे कोई அன்பு सच्चाई नहीं தணிந்து है போகுது. वहां कोई प्यार नहीं தெய்வீகம் है குறைஞ்சு கொண்டே போகுது. ईश्वरीय कम होते जा தேவனுடைய रहा பிள்ளையே, है हे यहोवा के கர்த்தர் இந்த प्रजा காலை வேளையில உன்னோடு சொல்றார். यहोवा आपसे உன்னோடு கூட सुसमाचार கர்த்தர் இந்த காலை வேளையில
பேசுகிறார். इस सुबह यहोवा आपसे बात कर रहा தெய்வீக है. தன்மை உனக்குள்ள வரட்டும். अब ईश्वरीय प्यार आपके अंदर தெய்வீக आना அன்பு है. உங்களுக்குள்ள ईश्वरीय வெளிப்படட்டும். स्वभाव आपके अंदर प्रकट होना है. தெய்வீக உண்மை வெளிப்படட்டும். ईश्वरीय सच्चाई आपके अंदर நாங்கள் प्रकट உங்களுடைய होना है. வஸ்திரங்களை பிடித்துக் கொள்றோம். तो हम आपके सारे पकड़ அந்த लेंगे. தொங்கல் அது தொங்கிக் கொண்டே இருக்கிறது. इसके उसके छोर உன் की ओर भागता ஜீவியத்தில் रहेगा. எல்லாவற்றிலும் தெய்வீகத்தோடு, तेरे जीवन भर ईश्वरी की ओर. எல்லாவற்றிலும் தெய்வீக தன்மையோடு सब में से ईश्वरी की ओर. உன் ஜீவியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ये आपको प्रकट होना चाहिए. கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. तो वो सब आएंगे. கிறிஸ்துவின் அன்பை ஏன் நேசிச்சு வந்தோம்? இயேசு என்ன பெரிய பணக்காரரா? क्या मसीह के हमारे यीशु बहुत இயேசு अमीर என்ன ஒரு है? பெரிய பணக்காரரா? क्या यीशु बहुत अमीर உலகத்துல इंसान எல்லாம் था? கோடி கோடியா லட்ச லட்சமா சேர்த்து வச்சுட்டு போனாரா? क्या वो लाखों करोड़ों சாய்பாபா மாதிரி है? உண்டாக்கி வச்சுட்டு போனாரா? क्या वो साई बाबा के அந்த तरीके மாளிகை இந்த மாளிகை இடிக்க இடிக்க பொண்ணா வந்துகிட்டு இருக்குதாங்க. अभी ये सारे महल को और भी எல்லாம் बढ़ा சேர்த்து करके வச்சுட்டாங்க. पता नहीं सब कुछ इकट्ठा நான் कर நினைப்பேன் दिया நம்ம है. நாளைக்கு செத்தாலும் அடக்கத்துக்கு பைசா காணிக்க கிடைச்சாதான் அந்த அடக்கமே நடக்கும். அப்படிதான் இருக்குது நம்ம இது. हम அருமையா இருக்கும். हम मरने से भी तब जो அது मिलेगा तब கிறிஸ்துவின் है. தன்மைகள். वही तो मसीह का स्वभाव அப்படி है. இயேசு வச்சிட்டு போனாரா? क्या वैसे ही रख के चले गए உதைக்கிறதுக்கு क्या? கல்லறை கூட கிடைக்கலங்க. इसलिए उनको कब्र அல்ல அந்த में பெந்த नहीं मिला. கோசக்காரங்களுக்கு கல்லறை கிடைக்காம பாடுபடுறோம். इसलिए पेंतकोस्त के लोगों को और भी कब्र அடுத்தவங்க मिला. கல்லறையில கொண்டு போய் புதைச்சாங்க. अभी दूसरे की खबरें क्या வந்துச்சு பாருங்க உயிர்த்தெழுதல். अभी वहां पे நீ आया था. அனாதையா யாருமே இல்ல இப்படி கொண்டு போய் புதைக்கிறாங்க. நீ உனக்குன்னு வாங்கின கல்லறையில புதைச்சாதான் எழும்புன்னு நினைக்காத. ये मत सोचो कि तेरे लिए हो सारे எந்த இடத்துல அடக்கப்படப்பட்டாலும் जहां भी तू जाने ஒரு से நாள் भी, உயிர்த்தெழுதல் எங்களுக்கு உண்டு. एक दिन वो एक पुण्य நாங்கள் है. மரிக்க மாட்டோம். हम नहीं मरेंगे. என்ன விசுவாசிக்க மரித்தாலும் हम मरने से भी பிழைப்பார். मरने से भी हम जीवित रहेंगे. என்னைக்கு உயிரோடு இருப்பார். वो हमेशा जीवित நாங்கள் அந்த रहेगा. நம்பிக்கையில தான் ஓட்டத்தை ஓடுறோம். ஹalleluya. उस भरोसे से ஹalleluya. हालेलुया. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில உள்ள தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. इसलिए हमारे जन की धैर्य को नहीं विश्वास छोड़ना तो विटविடக் है. கூடாது. विश्वास को नहीं छोड़ना தெய்வீக है. அன்பை நம்ம விட்டுறக் கூடாது. ईश्वरीय प्रेम को नहीं இந்த छोड़ना है. தெய்வீக அன்புங்கிறது ईश्वरीय प्रेम का எந்த मतलब பிரதிபலனை எதிர்பார்க்க, कोई भी प्रतिफल को नहीं எந்த देखता, உதவி எதிர்பார்க்க. कोई मदद को नहीं சண்டே चाहता. ஸ்கூல் ஊழியர்கள்ல படுறாங்க பாருங்க जो भी संडे கஷ்டங்கள். स्कूल पे सेवा पे कर रहे சகோதரமார் हैं சகோதரிமார் ராத்திரி பகலும் और भाई और बहन जो भी काम करेंगे நைட்டெல்லாம் உட்கார்ந்திருப்பாங்க. अभी रात में क्वेश्चन रहेंगे. பேப்பர் இங்க எடுக்கணும் அங்க எடுக்கணும். अभी वहां पे लेना எல்லா है, यहाँ पे இடத்துக்கும் लेना है. கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் தோத்து போயிருங்க. अभी हमारे जो पब्लिक கவர்மெண்ட் எக்ஸாம் தோத்து போயிரும். गवर्नमेंट एग्जाम भी हार जाएगा. கவர்மெண்ட் எக்ஸாம்லயே பல ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அத காட்டிலும் தெய்வீகமானது இது. अब इसमें से बहुत ईश्वरीय ये है जो அத भी गवर्नमेंट காட்டிலும் एग्जाम ரொம்ப को देखने பயத்தோட அதை செய்யணும். से अब इससे से बहुत जीवन के ஆகினால को चलना है. ராத்திரிலாம் உட்கார்ந்து பகல்ல ராத்திரி உட்கார்ந்து பேப்பரை திருத்திட்டு अभी रात और दिन भर हम और पेपर அதுல को சரி correction பண்ணிட்டு करके और उसको सुधार के இன்னைக்கெல்லாம் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கெல்லாம் பிரிச்சு யார் யார் எந்தெந்த கிளாஸ் அந்தந்த பிள்ளைகளுக்கு இந்தந்த ஆட்கள் செட் ஆகலாங்களான்னு பார்த்து संडे क्लास टीचर्स को इस बच्चे को क्या क्या टीचर से ये सेट होगा ஏதாவது कि नहीं सेट ஏதாவது होगा அதுக்கு சம்பளம் உண்டா? क्या उनके लिए कोई இல்லாட்ட पैसा है அவங்களுக்கு ஏதாவது பிரைஸ் உண்டா? gift கொடுக்கறாங்களா? क्या उनके लिए गिफ्ट देता है தங்களுக்குரியதை தான் கொடுக்கறாங்க. जो भी है वो ஹalleluya. हालेलुया எப்படி தெய்வீக அன்புக்கு அடையாளம் அதெல்லாம். वो सब ईश्वरीय आमेन. प्रेम का और भी संकेत தெய்வீக है. அன்புக்கு அடையாளம். ईश्वरीय प्रेम के और தெய்வீக संकेत है. அன்பினால ईश्वरीय இந்த प्रेम के द्वारा 2026 வருஷம் 226 के साल ஓ पे லீபனோன் लबनोन வெட்கி வாடுகிறது. कुमल गया है. தெய்வீக தன்மை சபைகளுக்குள்ள குறைந்து கொண்டு போகுது. अभी वहां पे सारे அன்பு குறைந்து கொண்டே போகுது. और प्यार कम होता ஒரே जा மந்தை रहा है. மேய்ப்பன் ஊழியத்திலே एक आंख एक चरवाहे ஏசிபிஎம் சபையிலே ACPM அந்த கலந்தோம். தெய்வீக தன்மை வெளிப்படட்டும். ईश्वरीय स्वभाव प्रकट होना है. வெட்கக்கேடான காரியங்கள் மாறட்டும். கரங்களை தட்டி शर्मिंदा वो सब छोड़ना है. ஓ கர்த்தர் சொல்லுறார் நான் எழுந்தருளுவேன். वो कहता है कि मैं நீ उठूंगा அப்படி உன்னை ஒப்பு கொடுக்கும் போது जब सौंपने से கர்த்தர் நான் எழுந்தருளுவேன். मैं उठूंगा உங்களுக்காக உங்களோடு கூட இருந்து मैं செயல்படுவேன். आपके साथ काम உங்களை करूंगा உயர்ந்திருக்க मैं செய்வேன். अपने प्रताप दिखाऊंगा மேன்மைப்படுத்துவேன். और अपने महान இந்த ठहराऊंगा அனுபவத்துக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் சோத்திரம் ये பண்ணுங்க. सब हटा के तारीफ करेंगे ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.